கர்த்தருடைய பெரிய தயவினால் கடந்த 14 நாட்களாக நம்முடைய 100 நாட்களுடைய ஜெபத்தை ஆண்டவர் மிகவும் வல்லமையாய் கர்த்தர் ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார். அவருடைய வார்த்தையை அவர் தந்து கொண்டிருக்கிறார். அநேகரை அவரோடு ஆண்டவர் ஒப்புரவாக்கி கொண்டே இருக்கிறார். அநேகருடைய ஜெபங்களுக்கு ஆண்டவர் பதில் கொடுத்து கொண்டே இருக்கிறார். இன்றைக்கு மாலையிலே 14வது நாள் நிறைவு விழா. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலையில் அந்த ஒரு வாரத்தை முழுவதும் ஆண்டவர் வெற்றியாய் நடத்த பண்ணினதுனால ஒரு தேங்க்ஸ் கிவிங்கோட அந்த சர்வீஸை நம்ம ஆரம்பிக்க போகிறோம். அதனால் இன்றைக்கு மாலையிலே சரியாக 6:30 மணிக்கு எல்லா ஆண்டவருடைய பிள்ளைகளும் நீங்கள் தேவாலயத்திலே கலந்து கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கிறேன். வெளியூரில் இருக்கிற பிள்ளைகள் லைவில் அந்த ஜெபத்திலே கலந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் இந்த ஜெபத்தின் மூலமாய் பெரிய அற்புதங்களை ஆண்டவர் செய்கிறார். இந்த 100 நாட்களும் என்ன தடை வந்தாலும் ஒரு நல்ல ஒரு தீர்மானத்தோடு கூட அப்படின்னா அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடமாட்டேன் அப்படின்னு சொல்லுகிற அந்த வார்த்தையை மனதில் கொண்டு இதில் ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்காம இந்த ஜெபம் முடிகிற வரைக்கும் நான் உங்களை விடமாட்டேன்னு ஒரு பெரிய ஒரு வைராக்கியத்தோடு இந்த ஜெபத்தில் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். சில நேரத்தில் சத்துரு இந்த மாதிரி கண்டினியூவான ஜெபத்தை நம்ம வைக்கும்போது நிறைய சோர்வுகள் வரும். என்ன நடந்துச்சு அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறி வரும். ஆனால் நான் முதல்ல சொன்னது மாதிரி நாகமானுடைய குஷ்டரோகம் அவ்வளோதான். ஒரு டைம் முங்கி எந்திரிச்ச உடனே அவர் அப்படி தான் நினச்சாரு. அப்படின்னா ஒரு நாள் முங்கி எந்திரிச்ச உடனே கொஞ்சம் மாற்றம், 2வது டைம் முங்கி எந்திரிக்கும் போது இன்னொரு மாற்றம் அப்படின்னு அவர் நினைச்சாரு. ஆனால் அப்படி கிடையாது. வேதம் சொல்லுகிறது 7 டைமும் அவர் முங்கி எந்திரிச்ச உடனே அவருடைய சரீரம் பச்சை குழந்தையினுடைய சரீரத்தை போல ஆனது. அதனால ஆண்டவர் இந்த 100 நாளையில என்னைக்கு அந்த அற்புதத்தை செய்வாருன்னு நமக்கு தெரியாது. எப்போ வேணாலும் செய்யலாம். 15 நாளைக்கு உள்ளே செய்யலாம், 21 நாளைக்கு உள்ளே செய்யலாம், 40 நாளுக்குள்ளே செய்யலாம், இல்லை 99வது நாளில் ஆண்டவர் அற்புதம் செய்யலாம், இல்லைன்னா அந்த கடைசி நிமிஷத்தில் அற்புதம் செய்யலாம். ஆனால் ஒன்று எனக்கு தெரியும், நிச்சயமாகவே ஒரு அற்புதம் நமக்கு உண்டு. நிச்சயமாகவே ஆண்டவர் இதற்கு எனக்கு பர்சனலாக அப்படிதான். இந்த 14 டேஸ் இன்றையோட 14 நாட்கள் முடிகிறது. இந்த 14 நாட்களில் ஆண்டவர் என்னோட ரொம்ப ஆண்டவர் பேசுறதை நான் ஃபீல் பண்றேன். ஆண்டவர் நேருக்கு நேர் கர்த்தர் பேசுறார். இல்லை உனக்கு இந்த வெற்றி அல்ல, இல்லை இந்த ஊழியம் அல்ல, நீ ரொம்ப வித்தியாசமாய் ஒரு பாதையை நான் உனக்கு வச்சிருக்கிறேன், உன்னை எப்படியெல்லாம் கொண்டு போக போறேன், எப்படியெல்லாம் பயன்படுத்த போறேன், இது எல்லாத்தையும் ஆண்டவர் இந்த நாட்களிலே பேசிக்கொண்டே இருக்கிறார். உங்களோடையும் நிறைய பேரோட கர்த்தர் பேசிட்டு இருக்கிறார்னு நான் நம்புறேன். அதனால நீங்கள் குடும்பமாய் தயவு செய்து நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். இனியும் பார்த்தீங்கன்னா ஒரு 85 நாட்கள் தான் இருக்கிறது. அந்த 85 நாட்களிலேயே நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். ஸோ 25 நாட்கள் முடிந்த உடனே அந்த 25th டே கொஞ்சம் நல்ல ரொம்ப டைமிங் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம ஆண்டவர் செய்த நன்மைகளெல்லாம் நினச்சி ஒரு சின்ன செலிப்ரேஷன் மாதிரி அப்படி பண்ணிட்டு அதற்கு பிறகு அடுத்த ஒரு 25 டேஸ் அந்த 50 டேஸ் 50வது நாள் அப்படி ஒரு நிகழ்ச்சியை வச்சு அதற்கு பிறகு வருகிற இந்த ஒரு வாரம் மட்டும்தான் நின்றுட்டு நம்ம உட்கார்ந்துட்டு ஆராதிக்கிறது போல, அடுத்த வாரத்தில் அந்த 1 வீக்கை முழங்காலில் நின்று செய்வதற்காக முயற்சி எடுக்கிறோம். அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளே, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடுவதே இல்லை. ஆண்டவர் பார்க்கிறார், பரலோகத்திலிருந்து மனுப்புத்திரரை கண்ணோக்கிறார். யார் அப்படின்னா, தேவனை தேடுகிற உணர்வு உள்ளவன் உண்டோ என்று கர்த்தர் பார்க்கிறார். அதனால ஆண்டவர் பார்க்கிறார். நீங்க கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறத பார்க்கிறார். அவரோட ஸ்பெண்ட் பண்ற டைம் ஆண்டவர் பார்க்கிறார். நேற்றைய தினத்திலே கூட ஆண்டவர் பேசினார். பாருங்க, 38 வருடமான வியாதியுள்ள ஒரு மனுஷனை ஆண்டவர் சந்திச்ச 10 நிமிஷத்துல 38 வருஷமா இருக்கிற பிரச்சனைக்கு ஒரு முடிவை கர்த்தர் தந்தார். அதனால இத்தனை நாட்களில் கர்த்தர் ஒரு நாளாவது உங்களை சந்திக்க மாட்டாரா? உங்களை கர்த்தர் தொட மாட்டாரா? நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களை தூக்கி எடுக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். அதனால எல்லாரும் ஜெபத்தோடு நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் பெரிய அற்புதங்களை நமக்காக கர்த்தர் செய்வாராக.
விசேஷமாக வருகிற 2ஆம் தேதி அன்று எல்லாருக்கும் லீவு நாளாக இருக்கிறதுனால நம்முடைய திருச்சபையில் என்ன பண்ண போகிறோம்னா, காலையில் 10 மணியிலிருந்து 1 மணி வரைக்கும் நீதிமொழிகள், பிரசங்கி, 1 தீமோத்தேயு 2 தீமோத்தேயு ஆகிய இந்த 4 சாப்டரை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே இருந்துகிட்டே ரீட் பண்ண போகிறோம், வாசிக்க போகிறோம். ஸோ வாசித்து முடிச்சுட்டு நீங்கள் எல்லாருமே கொஞ்சம் சாப்பாடோடு நீங்கள் வந்துட்டீங்கன்னா, முடித்த உடனே கரெக்டாக 2 o'clock 2 மணியிலிருந்து 1 மணி நேரம் 3 மணி வரைக்கும் ஒரு வேத வினா போட்டி, அப்படின்னா ஒரு 100 கொஸ்டின்ஸ் கொடுத்துருவோம். அந்த இதில் இருந்தே கொடுக்க போகிறோம். நீதிமொழிகள், பிரசங்கி, 1 தீமோத்தேயு 2 தீமோத்தேயுலேருந்து 100 கொஸ்டினுக்கு டிக் பண்ணுறது மாதிரி தான். நீங்கள் பெண்ணோட வந்துட்டீங்கன்னா அது 3 ஆன்சர் கொடுத்துருக்கோம். அதில் ஒரு ஆன்சரை நீங்கள் டிக் பண்ணுறது மாதிரி ஒரு எக்ஸாம் எல்லாருக்கும் அது வைக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய ஏஜை மேலே நீங்கள் எழுதிக்கலாம். அதனுடைய கொஸ்டின் பேப்பருக்கு 20 rupees. அதில் 100 மார்க் அப்படின்னா ஃபஸ்ட்டு மார்க் எடுக்கிற ஒரு 15 பேருக்கு ரொம்ப அழகான ஒரு நல்ல காஸ்ட்லியான ஒரு பைபிள், அப்படின்னா கொரியன் பிரிண்டில் ஒரு பைபிள் நம்ம ப்ரெசன்டேட் பண்ண போகிறோம். அதனால் வருகிற 2ஆம் தேதி அது முடிச்சுட்டு அப்படியே நீங்கள் ஆராதனைக்கு, நைட்டு ஆராதனைக்கு உட்காந்துட்டு அப்படியே வீட்டுக்கு போனால் கூட பரவாயில்ல. அந்த 1 day லீவு நாளாக இருக்கிறதுனால நீங்கள் தேவ சமூகத்தில் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு அது ரொம்ப வசதியாக இருக்கும். அதனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் நீங்கள் கலந்து கொள்ள உங்களை மிகவும் அன்போடு நான் கேட்டுக்கொள்ளுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். ஸோ ஒரு சில சாட்சிகளை வாசிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் பெயர் ஷர்மி. நான் பிஎஸ்சி நர்சிங் 2nd year படித்து வருகிறேன். கடந்த வாரம் என்னுடைய 3வது செமஸ்டர் ரிசல்ட் வந்தது. மே மாதம் 3வது செமஸ்டர் தேர்வு எழுதினேன். ஒரே நாளில் 2 சப்ஜெக்ட் எழுத வேண்டும். 2வது பாடத்தை நான் எழுத ஆரம்பித்த போது குறைவான நேரமே இருந்தது. கர்த்தருடைய கிருபையினால் எல்லா ஆன்சருக்கும் பதில் எழுதி அட்டெண்ட் செய்து விட்டேன். தேர்வு முடிவு வந்தது. ப்ரேயர் பண்ணினேன், ஆண்டவரிடம் ஒப்பு கொடுத்தேன். தேர்வு முடிவுகள் வந்தது. நான் நினைத்ததை விட அதிகமான மதிப்பெண்களை எடுத்து தேர்ச்சி பெறுவதற்கு கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். நல்ல கரங்களை தட்டி ஆமென் ஸ்தோத்திரம். ஜாமக்காரன் ஜெபிக்கிறவர்கள் அந்த ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டை கூட வாங்கிக்கோங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் பெயர் மோனிகா. நான் கோவை மதுக்கரை பகுதியில் வசித்து வருகிறேன். நான் 23 வருடமாக தமிழ் ஆசிரியராக பள்ளியில் பணிபுரிந்து வருகிறேன். நான் ஒரு இந்து குடும்பத்தை சேர்ந்தவள். என் குடும்பத்திற்கு அவ்வப்போது மாதாவை வணங்குவேன். ஆனால் கிறிஸ்தவர்களுடைய பெரிய சாமியாகிய ஏசப்பாவை தெரியாது. சமீபத்தில் சில மாதங்களுக்கு முன்பாக எனக்கும் என் 2 பிள்ளைகளுக்கும் பெரிய விபத்து ஒன்று நடந்தது. அதிலே 3 பேரும் உயிர் தப்பினோம். அந்த டிப்ரெஷனிலே என்னை தற்கொலை செய்ய ஏவிக்கொண்டே இருந்தது. அடிக்கடி என் மனதில் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு குரல் கேட்டுக்கொண்டே இருக்கும். ஒரு நாள் இரவு விடியற்காலம் 3 மணிக்கு தற்கொலை செய்து கொள்ளலாம் என்று முடிவெடுத்தேன். அன்றைக்கு இரவு நான் யூடியூபை பார்த்து கொண்டிருந்தேன். அதிலே பாஸ்டர் பென்ஸ் என்பவர் தற்கொலை எண்ணம் என்பது பிசாசின் செயல் என்கிற தலைப்பிலே வீடியோ இருப்பதை பார்த்தேன். என்னவென்று தெரியவில்லை. ஓப்பன் செய்து பார்த்தேன். அதிலே சாட்சி ஒன்று இருந்தது. வீடு பிரதிஷ்டையில் கணவன் மனைவிக்கு சண்டை வந்தது. மனைவி கேஸை ஓப்பன் செய்துவிட்டு தீப்பெட்டி எடுத்து தேடினாள். திடீரென்று ஒரு கை தீப்பெட்டியை தந்தது. அது பிசாசின் கை என்று மனைவி சுதாகரித்து கொண்டு வெளியே வந்து விட்டார். எனவே தற்கொலை எண்ணம் என்பது 100% பிசாசனுடைய எண்ணமே என்று கூறியிருந்தார். அந்த நிமிடமே எனக்குள்ளே இருந்த தற்கொலை எண்ணம் என்னை விட்டு அகன்றது. அன்பு பாஸ்டர் பென்ஸ் ஐயா, நீங்கள் யாரென்று எனக்கு தெரியாது. உங்களை நான் பார்த்தது இல்லை. ஆனால் என் உயிரை பெரிய இயேசு சாமி உங்களை கொண்டுதான் காப்பாற்றினார். விடியற்காலம் 3 மணிக்கு இறந்திருக்க வேண்டிய நான் இன்று வரை உயிரோடு இருக்கிறேன். உங்களையும் உங்கள் மனைவி பிள்ளைகளையும் தீர்க்க ஆயுசோடு ஏசப்பா வைப்பாராக. நல்ல கரங்களை தட்டி, முழு பலத்தோட கரங்களை தட்டி ஹல்லேலூயா. இதுக்கு மேலே என்ன வேணும்ல? படுற பாடுகளுக்கு, செய்கிற ஜபங்களுக்கு, கமிட்மெண்ட்டுக்கு, இதுக்கு மேலே ஒரு ஜீவனையே காப்பாற்றுறதுக்கு ஆண்டவர் நம்மளை நம்பி இருக்கிறாருன்னா இதை விட வேற எதுவுமே நமக்கு தேவையில்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் ரொம்ப நல்லவர், ரொம்ப நல்லவர். நான் அடிக்கடி சொல்லுவேன், கண்டிப்பாக
தற்கொலை எண்ணம் என்கிறது அது நமக்கு உள்ளே தோன்றதோ இல்லைன்னா சிலர் ஆண்டவரே அப்படி செய்கிறார் அப்படின்னு நினைக்கிறாங்க. நம்ம பைபிளை தூக்கிட்டு போய் சூசைட் பண்ண உடனே நம்ம ஆத்துமா பரலோகத்து போகும் நிறைய பேர் நினைக்கிறாங்க. என் கஷ்டம் என்ன பண்ணுறது, வாழ்க்கையை முடிச்சுட்டு போகலாம் அப்படின்லாம் நினைக்கிறாங்க. கிடையாது. 100% தற்கொலை எண்ணம் என்கிறது பிசாசினால் உண்டாகிறது தான். ஆனால் நம்ம ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் அதிலிருந்து ஒரு பெரிய விடுதலையை கொடுக்கிறதுக்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் பெயர் ஜாஸ்பர் எக்ஸிபா. எனது ஊர் கன்னியாகுமரி. நான் பிஎஸ்சி படித்து வருகிறேன். எனது கல்லூரியில் பணம் கட்ட 1,64,000 ரூபாய், அதில் 39,000 ரூபாய் மட்டும்தான் கட்டினேன். 1 வருடம் ஆகிறது. தங்கள் வங்கி கணக்கில் லோன் எடுத்து கட்டுவோம் என்று இருந்தோம். கல்லூரிக்கு அப்ரூவல் ஆகவில்லை. 2025 ஜூலை முதல் வாரம் தான் அப்ரூவல் ஆனது. பின்பு வங்கிக்கு சென்றபோது எங்களுக்கு லோன் கிடைக்கவில்லை. செப்டம்பர் 8ஆம் தேதி எக்ஸாம் பின்பு நானும் என் அம்மாவும் 27 அன்று நடந்த வாலிபர் ஜெபத்தில் இருந்து அழுது ஜெபித்தோம். அன்றைக்கு இரவே எனக்கு 75,000 ரூபாய் எங்களுக்கு கிடைத்தது. மேலும் 51,000 ரூபாய் தேவைப்பட்டது. கல்லூரியில் டைம் கேட்டோம், அவர்கள் தரவில்லை. 5ஆம் தேதி நடந்த உபவாச ஜெபத்தில் நானும் எங்கள் அம்மாவும் அழுது புலம்பினோம். நான் என்ன நடந்தாலும் அதிகமாய் சிந்திப்பேன். அன்று பாஸ்டருடைய மெசேஜ் நான் உனக்கு முன்னாடி யுத்தம் செய்வேன், நீ எதை குறித்தும் சிந்திக்காதே. ஆராதனை நேரத்தில் யாரோ ஒருவரிடம் கர்த்தர் பேசிக்கொண்டு இருக்கிறார் என்றும் சிந்திக்காதே என்றும் பாஸ்டர் அப்பா சொன்ன வார்த்தை எனக்கு சொன்னது போல் இருந்தது. அன்றைக்கு இரவே கர்த்தர் எனக்கு பணத்தை ஏற்பாடு பண்ணினார். 1 வாரத்திற்குள் 57,000 ரூபாவை திருப்பி கொடுக்க வேண்டும். அது கிடைத்து முழு மனதோடு விசுவாசித்தேன். கர்த்தர் எனக்கு பெரிய அற்புதத்தை செய்து சாட்சியாய் நிறுத்தினதற்காக நல்ல கரங்களை தட்டி, முழு பலத்தோட கரங்களை தட்டி ஹல்லேலூயா. என் பெயர் ஸ்டெல்லா. நான் கோவை பகுதியில் வசித்து வருகிறேன். நான் முதலில் வேலை செய்த கம்பெனியிலிருந்து வெளிவதற்கு முன்பாக தற்போது வேலை செய்கிற கம்பெனியில் வேலை கிடைக்கவும் நல்ல ப்ராஜெக்டில் டேகாகவும் ஆண்டவர் உதவி செய்தார். எனது நண்பரும் என்னுடன் முதலில் வேலை செய்த கம்பெனியில் இருக்கும்போது வேறு வேலை கிடைத்தது. தற்போது வேலை செய்கிற கம்பெனியில் சேர்ந்தார். ஆனால் 2 மாதம் அவருக்கு எந்த டேகம் ஆக முடியவில்லை. எனவே எனது நண்பர் மிகவும் வேதனையில் இருந்தார். அப்பொழுது நான் கம்ஃபர்ட் சர்ச்சுக்கு அழைத்து வந்து ஆண்டவரிடம் வேலை தரும்படி வேண்டினேன். அந்த முறை இந்த ஆலயத்திற்கு வரும்போது அடுத்த முறை இந்த ஆலயத்திற்கு வரும்போது வேலை கிடைத்தது என்று சாட்சியாக நிறுத்த வேண்டும் என்று ஜெபித்தார். 2 மாதங்கள் அப்ரூவல் அட்டெண்ட் செய்ய எல்லா இன்டர்வியூலையும் ரிஜெக்ட் ஆனார். ஜெபித்து சென்ற அடுத்த வாரம் வேலை கிடைக்க ஆண்டவர் உதவி செய்தார். இப்பொழுது ஒரு நல்ல கம்பெனியிலே ஆண்டவர் அவருக்கு வேலை தந்திருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் எழுப்பின எல்லா சாட்சிகளுக்காக ஆண்டவருக்கு மகிமை செலுத்துகிறேன். ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் சாட்சியாய் நிறுத்துவாராக. ஆமென். உங்களுடைய சாட்சிகளை எழுதி கொடுங்கள். அது அநேகருக்கு அது ஆசீர்வாதமாக அமையும். வருகிற அக்டோபர் மாதம் நமக்கு வாக்குத்தத்த ஆராதனை வருகிற புதன்கிழமை காலையிலே 5 மணிக்கு வாக்குத்தத்த ஆராதனை நடைபெறும். ஆண்டவருடைய பிள்ளைகள் அனைவரும் அந்த வாக்குத்தத்த ஆராதனையிலே கலந்து கொள்ள உங்களை மிகவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதே போல வருகிற ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை சரியாக காலையிலே நமக்கு 5:30 மணிக்கு வாக்குத்தத்த ஆராதனை. நம்முடைய ஃபர்ஸ்ட் சண்டே சர்வீஸ் வருகிற வாரம் 5:30 மணிக்கு ஆரம்பமாகும். கர்த்தருடைய பிள்ளைகள் கலந்து கொள்ளுங்கள். 2ஆம் ஆராதனை முடித்த உடனே ஒரு அன்பின் விருந்து உங்களுக்கு இருக்கிறது. அந்த அன்பின் விருந்திலே கலந்து கொள்ளுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அந்த சாப்பாட்டு காரியம் ஆரம்பித்த அன்றிலிருந்து இந்த மாதம் வரைக்கும் அநேகர் அதற்கு பின்பாக இருந்து உதவி செய்கிறார்கள். ஒவ்வொருவரையும் கர்த்தர் பல மடங்கு அதிகமாய் ஆசீர்வதிப்பார். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா, சத்தமாய் ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆமென். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? எத்தனை பேர் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள்? அவராலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை.
அந்த பாடனுடைய ஒரு சரணத்தை மட்டும் எல்லாரும் சேர்ந்து பாடி, கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. சேர்ந்த அந்த ஒரு வரிகளை பாடி கர்த்தரை, கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அதட்டினீரே, சாத்தானை ஒடுக்குனீரே, சர்வ வல்லவரே என்கிற பாடலை சேர்ந்து பாடி ஹல்லேலூயா. கைகள் எல்லாரும் தட்டி பாடி ஆமென். கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கடல் மீது நடந்தீரையா, ஹல்லேலூயா. சாத்தானை ஒடுக்கினீரே, சாத்தானை ஒடுக்கினீரே, கைய மேல தட்டி கூடுமே. ஹல்லேலூயா. உம் நாமம் சொன்னால் போதும், பேய்கள் ஓடுதையா, உம் பேரால் கை நீட்டினா, உம் பேரால் கை நீட்டினா, நோய்கள் மறையுதை பாடுவோம். கூடுமே ஹல்லேலூயா. கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. ஆண்டவரால் கூடாதது ஒன்றுமில்லை. ஒரு வசனத்தை வாசித்து நாம் ஒரு சில வார்த்தைகளை தியானித்து நாம் ஜெபித்து முடிக்க போகிறோம். ஆண்டவர் இந்த வாரத்திலே, ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே பேசின ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க போகிறோம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தினுடைய 7வது வசனத்தை வாசிக்க போகிறோம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரத்தினுடைய 7வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். நீங்கள் 6வது வசனத்தை வாசிக்கலாம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தினுடைய 6வது வசனம். அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். நீங்கள் உபாகமம் 32ஆம் அதிகாரத்தினுடைய 10வது வசனத்தை கூட வாசிக்கலாம். உபாகமம் 32ஆம் அதிகாரத்தினுடைய 10வது வசனத்தை வாசிக்கலாம்.
பாழான நிலத்திலும் ஊளை இடுதல் உள்ள வெறுமையான அவாந்தர வழியிலையும் அவர் உன்னை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தமது கண்மணி போல காத்தருளினார். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம், நீங்கள் 9வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். ஆமென். கர்த்தருடைய ஜனமே அவருடைய பங்கு, யாக்கோபு அவருடைய சுதந்திர வீதம். ஆமென். பாழான நிலத்திலும் ஊளை இடுதலுள்ள வெறுமையான அவாந்தர வெளியிலையும் அவர் உன்னை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தமது கண்மணி போல காத்தருளினார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல வந்து இந்த 2 வசனத்தையும் நம்ம வாசிக்கும் போது ஆண்டவர் ஒரு தேவனுடைய பிள்ளையை தெரிந்து கொள்ளுகிற ஒரு இடத்தை குறித்து வேதம் நமக்கு சொல்லுகிறது. அப்படின்னா ஒன்றும் இல்லாத இடத்திலிருந்து, ஒரு வெறுமையிலிருந்து ஆண்டவர் ஒரு தேவனுடைய பிள்ளையை தெரிந்து கொண்டு அவரை ஆசீர்வதித்து அவர்களுக்கு கிருபையை கொடுத்து ஆண்டவர் அவர்களை பயன்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். நான் நம்புகிறேன், இந்த சத்தத்தை கேட்கிற நம்முடைய வாழ்க்கையிலே யார் வெறுமையாய் இருக்கிறார்களோ, யார் ஒன்றும் இல்லாமல் இருக்கிறார்களோ, அவர்களை கர்த்தர் தெரிந்து கொண்டு நிறைவான ஆசீர்வாதத்தை தேவன் தருகிறவராய் இருக்கிறார். வெறுமையான பாத்திரங்களை நிரம்ப பண்ணுகிற தேவன் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். எந்தெந்த வீடுகளிலே, எந்தெந்த குடும்பங்களிலே நீங்கள் ஒரு வெறுமையாய் ஒன்றும் இல்லாமல் இருக்கிறீர்களோ, நான் நம்புகிறேன் கர்த்தர் இந்த 100 நாட்கள் ஜெபம் முடிகிறதற்குள்ளே உங்க குடும்பத்தையும் உங்களுடைய கையின் பிரயாசங்களையும் உங்களுடைய வருமானங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து நிரம்பி வழிகிற பாத்திரமாய் ஆண்டவர் மாற்றுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நம்புறவர்கள் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை, முழு பலத்தோடு மகிமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யார் வேதத்தில் ஆண்டவர் வந்து அன்னாளை குறித்து வேதம் சொல்லுகிறது. அன்னாள் வந்து ஒரு வெறுமையான ஒரு பாத்திரமாய் இருக்கிறாள். அவளுக்கு வந்து அவங்களுக்குள்ள ஒரு ரொம்ப குறைவு இருக்கிறது. ஆனால் அந்த வெறுமையான அன்னாளுடைய வாழ்க்கையை ஆண்டவர் நிறைவான வாழ்க்கையாய் கர்த்தர் மாற்றினார். இப்படியே நீங்க வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, ஜனங்கள் சீடர்கள் கொண்டு போன படகு வெறுமையான படகா இருந்தது. ஆனா அந்த படகை ஆண்டவர் அமிழத்தக்கதான மீன்களால் ஆண்டவர் அந்த படகை நிரம்ப பண்ணினார். நான் தீர்க்க தரிசனமாய் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறேன். உங்களுடைய யாராருடைய படகெல்லாம் வெறுமையா இருக்கிறதோ, யாராருடைய வாழ்க்கையெல்லாம் வெறுமையா இருக்கிறதோ, அந்த வெறுமையை கர்த்தர் இந்த வாரம் முடிகிறதற்குள்ள அந்த வெறுமையை கர்த்தர் போக்குவாராக. அது ஒரு நிரம்பி வழிகிற பாத்திரமாய் மாற போகிறது. உங்க வெறுமையை மாற்றுகிற கர்த்தர் நம்மோடு கூட அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. வெறுமையானவைகளை நிரம்ப பண்ணுகிறவர் நம்முடைய கர்த்தர். நம்முடைய கர்த்தர் அவருக்கு காலியாய் இருக்கிற பாத்திரத்தை நிரம்ப பண்ணுகிறவர் தேவனாகிய கர்த்தர். வேதம் சொல்லுகிறது, அந்த தீர்க்கதரிசியினுடைய மனைவி தீர்க்கதரிசியினிடத்திலே வந்து கேட்கும் போது அவர் என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, நீ ஒண்ணு பண்ணு, உன்னுடைய கடன் முழுவதும் முடிவதற்கு வெறுமையான பாத்திரங்களை வாங்கிட்டு வாங்க. அப்படின்னா ஏற்கனவே எண்ணெய் இருக்கிறதோ, ஏற்கனவே பொருள் இருக்கிறதோ அல்ல, அந்த வெறுமையான பாத்திரங்கள் எங்க வச்சிருப்பாங்க அப்படின்னு சொன்னா, அதை வந்து ரொம்ப வந்து அது டெய்லி புழங்கிறது இல்லாதனால தனியா ஒரு ஓரத்துல யாருக்கும் தெரியாத ஒரு இடத்துல ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது தான் வெறுமையான பாத்திரங்கள். ஆனா ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது, அந்த ஸ்திரீயை பார்த்து, நீ அநேகம் வெறும் பாத்திரங்களை வாங்கி கொண்டு உன்னுடைய வீட்டிலே வரிசையாக அடுக்கி வைத்து அந்த வெறும் பாத்திரத்தில் கர்த்தர் வாக்கு கொடுத்தபடி அந்த எண்ணெயை ஊற்றும் போது வேதம் சொல்லுகிறது, அந்த வெறும் பாத்திரங்கள் எல்லாம் எண்ணெயினால் நிரம்பினது.
நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அந்த ஸ்திரீயினுடைய வீட்டிலே வெறுமையான பாத்திரங்கள் எண்ணெயினால் நிரப்பப்பட்டு அவருடைய கடன் முழுவதும் நிவர்த்தி ஆகுமானால், இன்றைக்கு இஸ்ரவேலின் ஜெயபலமான கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உங்களுடைய வெறுமை சீக்கிரமாய் மாறும். வெறும் பாத்திரங்களை ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர். நம்புறவங்க முழு பலத்தோடு ஆமேன் சொல்லி வெறும் பாத்திரங்களை கொண்டு கர்த்தர் பெரிய கடனை கர்த்தர் முடிக்கிறார். வெறும் பாத்திரங்களை கொண்டு கர்த்தர் அநேக பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நான் ஆராதிக்கிற தேவன் அவர் வெறுமையை மாற்றுகிற தேவன். அவர் வெறுமையை மாற்றுகிற தேவன். வெகு சீக்கிரத்திலே உங்களுடைய வெறுமை மாறும் என்று நான் விசுவாசிக்கிறேன். உங்களுடைய மனதிலே இருக்கிற வெறுமையை கர்த்தர் மாற்றுவாராக. ஒருவேளை எல்லா ஆசீர்வாதங்கள் இருந்தும் உங்க இருதயம் ஒருவேளை வெறுமையா இருக்கலாம், உங்களுடைய மனசு ஒருவேளை வெறுமையா இருக்கலாம். ஒரு நிறைவு கூட இல்லாம, ஒரு சந்தோஷம் கூட இல்லாம, சமாதானம் எதுவுமே இல்லாம ஒரு வெற்று பாத்திரத்தை போல உங்களுடைய இருதயம் இருக்கலாம். ஆனால் என்னுடைய தேவனுக்கு ஒரு வல்லமை இருக்கிறது. அது என்ன வல்லமை அப்படின்னா, வெறுமையான பாத்திரங்களை மட்டுமல்ல, வெறுமையான இருதயத்தையும் சந்தோஷத்தினாலே நிரப்பி, உற்சாகத்தினாலே நிரப்பி, சமாதானத்தினாலே நிரப்பி, வெறுமையான பாத்திரங்களையும் நிரம்பி வழிகிற ஒரு பாத்திரமாய் மாற்றுவதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். நான் நம்புகிறேன். ஓ, கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் மேல் கடந்து வருவார். அன்றைக்கு இந்த வெறுமை முழுவதுமாக மாறும். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். ஆமேன். நான் கல்லூரியில் இங்கே ஒரு கல்லூரி மாணவனை ஒரு விசை சந்தித்தேன். அப்போ அந்த கல்லூரி மாணவன் அந்த கல்லூரியில் நடக்கிற ஜெபத்தில் அந்த சின்ன ஒரு ப்ரேயர், அந்த ப்ரேயரில் அவர் ஒரு சாட்சி சொன்னார். அப்போ அந்த இடையில ஒரு 20 மினிட்ஸ் நான் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு ப்ரீச் பண்ணுறதுக்காக போயிருந்தேன். அப்போ அந்த கல்லூரி மாணவன் எழும்பி நின்று அவன் அந்த சாட்சி சொல்லும்போது அங்கே இருக்கிற டிவியில் 2-3 ஃபோட்டோஸை அவன் எல்லாரும் காமிச்சான். அவனுடைய சாட்சி சொல்லும்போது ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு. அதில் என்ன அப்படின்னு சொன்னால், தன்னுடைய 2 கைகளையும் பல இடத்துல அறுத்து வச்சிருக்கிற அந்த ஒரு ஃபோட்டோஸை காமிச்சு, இந்த மாதிரி நான் இந்த காலேஜில் இன்னைக்கு 3rd இயர் படிக்கிறேன். 1st இயர் படிக்கும்போது என்னுடைய ஊரை விட்டு நான் வந்தேன். ஊரை விட்டு நான் வரும்போது எனக்குள்ள ஒரு பெரிய வெறுமை இருந்துச்சு. அது வரைக்கும் நான் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃப்ரெண்ட்ஸோட, எங்கள் அம்மா அப்பாவோட இருந்தேன். இங்கே வந்த உடனே எனக்கு ரொம்ப ஹோம் சிக் மாதிரியே ஆயிடுச்சு. என்னால் இந்த சூழ்நிலை என்னால் தாண்டவே முடியல. என்னமோ நான் ரொம்ப தனிமையாக இருக்கிறது மாதிரி ஃபீல் பண்ணேன். இந்த வெறுமையினால நான் அடுத்த லெவல் போக முடியாமல் நான் செத்து போகணும்னு முடிவெடுத்து என்னுடைய கையை எத்தனை இடத்துல அறுத்து வச்சிருக்கிறேன் பாருங்க. எனக்குள்ள ஒரு திருப்தியே இல்லை, எனக்குள்ள ஒரு சமாதானமே இல்லை. ஆனால் மாசம் மாசம் எங்கள் அம்மா அப்பா எனக்கு பணம் அனுப்புவாங்க, என்னை நல்லா தான் பார்த்துக்கிட்டாங்க. பட் எனக்கு இந்த வெறுமையை என்னால் மேற்கொள்ளவே முடியல. ஆனால் ஒரு நாள் இதே காலேஜில் ஒரு ப்ரேயர் நடந்துச்சு. அந்த ப்ரேயரில் நான் அட்டன் பண்ணேன். நான் அப்படியே வெறுமையாக விரக்தியாக தான் அந்த ப்ரேயருக்குள்ளே வந்தேன். ஆராதனை நடந்து கொண்டிருக்கும் போதே ஒரு பிரசன்னம் ஏதோ ஒன்று என்னை தொட்டது மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். அப்போல இருந்த அந்த வெறுமை என்னை விட்டு மாறி எனக்குள்ள ஒரு சந்தோஷம் பொங்கி வழிய ஆரம்பிச்சு இன்னைக்கு 3 வருஷத்தை முடிக்க போறேன். இந்த ஊழியத்தை நான் தான் இப்போ பொறுப்பெடுத்து செய்து கொண்டிருக்கிறேன். அடுத்து வருகிற வாலிபர் கையில் இந்த பொறுப்பை கொடுத்துட்டு நான் இந்த காலேஜை முடிச்சுட்டு போறேன். என் கூட கர்த்தர் இருக்கிறார், உங்களுடைய வெறுமையை மாற்றுவார்னு ஒரு சாட்சி சொன்னார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அநேகம் பேர் தங்களுடைய இருதயத்தில் இருக்கிற வெறுமையை மாற்றுறதுக்கு என்னென்னமோ முயற்சி எடுக்கிறாங்க. அவங்க பலவிதமான போதை பொருள்கள் அடிமையாகிறாங்க, சில சூழ்நிலைகளுக்கு அடிமையாகிறாங்க. ஆனா நான் நம்புறேன், நம்முடைய வெறுமையை போக்குறதற்காக நம்ம எங்கேயும் போக வேண்டாம், நம்ம எதையும் பார்க்க வேண்டாம். வெறுமையை சாகிற வரைக்கும் மாற்றுகிற, கிருபையினால் நிரப்புகிற, அபிஷேகத்தினால நிரப்புகிற அவர் நமக்கு உள்ளே வரும்போது, அவருடைய பிரசன்னம் நமக்குள்ளே வரும்போது, நம்முடைய வெறுமை முழுவதுமாக நம்மை விட்டு வெளியே போய் நமக்குள்ளே ஒரு பொங்கி வழிகிற ஆசீர்வாதம் கடந்து வரும்.
நம்முடைய தேவன் நம்முடைய வெறுமையை மாற்றுகிறவர். நான் பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கும் போதே எத்தனை பேர் விரக்தியோடு வந்திருக்கிறீர்களோ, எத்தனை பேர் வெறுமையா இருக்கிறீர்களோ, ஒரு திருப்தி இல்லாத வாழ்க்கை வாழ்கிறீர்களோ. ஆமென். என்னுடைய நிலைமை யாருக்கும் தெரியாது, ஆனால் நான் இந்த உலகத்தில் வெறுமையாய் வாழ்கிறேன், பிரயோஜனம் இல்லாமல் வாழ்கிறேன். ஆனால் இந்த 14வது நாள், இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வேளையிலே கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கி வந்து உங்களுடைய வெறுமையை மாற்றி உங்களை நிரம்பி வழிகிற ஒரு பாத்திரமாய் மாற்ற போகிறது. கரங்களை தட்டி ஆமோதித்து ஆமென். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இப்போ பொங்கி வழிகிற ஒரு பாத்திரமாய் ஆண்டவரே, எந்த பிள்ளையினுடைய வாழ்க்கையில வெறுமை இருக்கிறதோ, திருப்தி இல்லாமல் இருக்கிறார்களோ, இப்பொழுது உம்முடைய மகிமை கடந்து வந்து அந்த வெறுமையை மாற்றட்டும் ஆண்டவரே. அந்த வெறுமையை மாற்றுகிறது போல ஒரு அற்புதம் நடக்கட்டும். ஒரு திறந்த வாசலை இப்பொழுது உம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுத்து ஒரு திருப்தியை கர்த்தர் இப்பொழுது உம்முடைய பிள்ளைகளுக்கு தரப்போகிறதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நீரம்பி வழியும் பாத்திரமான் விளங்க செய்திடுமே. சொல்லுவோம். வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நீரம்பி வழியும் பாத்திரமான் விளங்க செய்திடுமே. வேதத்தில் காணும் பாத்திரம் எல்லாம் இயேசுவை போற்றிடுமே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் வானைந்து கொள்ளுமே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் வானைந்து கொள்ளுமே. குயவரே, 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 பாடைப்பின் காரணரே, களிமண்ணான என்னையுமே கண்ணோ பார்த்திடுமே. களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. ஹல்லேலூயா. நம்முடைய வெறுமையை மாற்றுகிற ஒரு நல்ல தேவன். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? என்னுடைய வெறுமையை ஆண்டவர் நிரம்பி வழியத்தக்கதாய் மாற்றுவார். இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. உங்களுக்குள்ள ஒரு பொங்கி எழும்புகிற ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் தருவார். உங்களுக்குள்ள ஒரு பெரிய மகிழ்ச்சியை ஆண்டவர் தருவார். உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த அத்தனை வெறுமைகளையும் கர்த்தர் சீக்கிரமாய் கர்த்தர் எடுத்து போடுவார். அப்படியே ரொம்ப வெறுமையா விரக்தியா எதுக்கு இந்த உலகத்துல வாழணும், பேசாம இந்த உலகத்தை விட்டு போயிடலாமோன்ற எண்ணமெல்லாம் உங்களுக்குள்ள இருக்கலாம். அடிக்கடி உங்களுக்குள்ள அந்த வெறுமை வந்துட்டே இருக்கலாம். படிக்கிற இடத்துல வரலாம், வேலை செய்கிற இடத்துல ஒருவேளை அந்த வெறுமை வரலாம், ஆராதிச்சிட்டு இருக்கும் போதே அந்த வெறுமை வரலாம், ஊழியம் செஞ்சிட்டு இருக்கும் போதே அந்த வெறுமை வரலாம். அடிக்கடி எனக்குள்ள ஒரு பெரிய வெறுமை வருது பாஸ்டர், ஒரு விரக்தி வருது, என்னமோ அது ஒன்றும் இல்லாத மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஆனா வேதம் சொல்லுகிறது, நம்முடைய வெறுமையை மாற்றுகிற ஒரு தேவன் நமக்கு உண்டு உண்டு. உங்களை கர்த்தர் சந்தோஷப்படுத்துறதுக்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, சமாரியா ஸ்திரீ, அந்த ஸ்திரீ தன்னுடைய குடத்தை எடுத்துட்டு வரும்போது எப்படி வர்றாங்கன்னா வெறுமையா எடுத்துட்டு வர்றாங்க. அந்த குடத்தை
அந்த குளத்துல தண்ணி எடுப்பதற்காக வெறுமையா எடுத்துட்டு வர்றாங்க. ஆனா அவங்க அங்க இருக்கிறது வந்து வேதம் சொல்லுது, வெறுமையா இருக்கிறது குடம் மட்டுமல்ல, அவளுடைய இருதயமும் வெறுமையா தான் இருக்குது. அவளுடைய இருதயமும் விரக்தியா தான் இருக்கு. ஏன் அப்படின்னு சொன்னா, அவள் தண்ணி எடுக்க வரும்போது யாருமே அந்த ஊர்ல தண்ணி எடுக்க வரமாட்டாங்க. அவங்களுக்குன்னு ஒரு தனிய டைம் பிக்ஸ் பண்ணிருக்கிறாங்க. இந்த டைம் தான் நீ வந்து தண்ணி எடுக்க போகணும். அவங்களோட கூட வர்றதுக்கு கூட யாருமே இல்லை. இப்பொழுது வெறுமையா இருக்கிறது, அவருடைய மனசும் வெறுமையா இருக்குது, அந்த குடமும் வெறுமையா இருக்குது. இப்போ அந்த கிணத்துக்கு பக்கத்துல வரும்போது வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அவங்களோட பேசி பேசி அவங்க இருதயத்தினுடைய வெறுமை முழுவதுமாய் மாற்றப்பட்டது. மாற்றப்பட்ட உடனே அந்த வெறுமையான குடத்தை அங்கேயே வச்சுட்டு தன்னுடைய ஊர்ல இருக்கிற அத்தனை பேருக்கும் போய் வேதம் சொல்லுகிறது, வெறுமையாய் வந்தவள் ஒரு சுவிசேஷகியாய் கர்த்தர் திரும்பி போக பண்ணினார். ஒரு ஊழியக்காரியாய் கர்த்தர் திரும்பி போக பண்ணினார். அவர்களுக்குள்ளே இருந்த அந்த சந்தோஷம், அவர்களுக்குள்ளே வந்த அந்த ரட்சிப்பின் அனுபவம் அவங்கள ரொம்ப பெரிய ஒரு சந்தோஷத்துக்குள்ள ஆளாக்கி அந்த பட்டணத்திற்கு உள்ளே போய் அத்தனை ஜனங்களையும் கர்த்தருக்குள்ளே நடத்தின ஒரு ஊழியக்காரியாகவே கர்த்தர் மாற்றினார். நான் நம்புகிறேன், இன்றைக்கும் கர்த்தர் அப்படித்தான் உங்களை வாக்கு கொடுக்கிறார். உன்னுடைய வெறுமையை நான் மாற்றுவேன், உன்னுடைய வெறுமையை நான் மாற்றுவேன். எத்தனை இருந்தும் வெறுமையா இருக்கிற உங்களை அவருடைய வார்த்தை நிரப்பும், அவருடைய வாக்கு தத்தங்கள் நிரப்பும். கர்த்தர் அந்த சமாரியா ஸ்திரீக்கு செய்தது போல உங்களுடைய பொங்கி வழிகிற அந்த அபிஷேகம் உங்களுக்கு மட்டுமல்ல, நீங்க குடியிருக்கிற இடத்துல கடந்து போக போகிறது, உங்க தெருவுக்கு கடந்து போக போகிறது, நீங்க படிக்கிற இடத்துல கடந்து போக போகிறது. உங்களுக்குள்ளே இருந்து வழிந்தோடுகிற அந்த அபிஷேகம் அநேகரை பற்றி பிடிக்கிற அளவிற்கு கர்த்தர் நிரம்பி வழிகிற பாத்திரமாய் நீங்கள் தனியாக இருந்தாலும் ஹல்லேலூயா, கர்த்தருடைய அந்த அபிஷேக தைலம் உங்கள் மேல் ஊற்றப்பட்டு இப்பொழுது தனிமை இல்லை என்கிற அந்த உணர்வை கர்த்தர் நமக்கு தருவாராக. ஹல்லேலூயா. நான் ஆராதிக்கிற தேவன் வெறுமையை மாற்றுகிற தேவன். கைய மேல உயர்த்தி, இந்த மாதிரி சூழ்நிலையில வந்திருக்கிறவங்க உங்க கைகளை உயர்த்தி, வெறுமையா இருக்கு பாஸ்டர், ஒரு திருப்தி இல்லாம இருக்கு பாஸ்டர், ஒரு நிறைவில்லாம இருக்கு பாஸ்டர். ஹல்லேலூயா. சூழ்நிலையின் நிமித்தமாய், ஜனங்கள் இல்லாததன் நிமித்தமாய், தனிமையின் நிமித்தமாய், ஏதோ ஒன்று நடக்காததன் நிமித்தமாய், பல மாதங்களாக ஜெபத்திற்கு பதில் வராததன் நிமித்தமாய் ஏதோ ஒரு வெறுமை உள்ளத்துக்குள்ளே இருக்குது. ஆனா தேவனாகிய கர்த்தர் அந்த வெறுமையை மாற்றுகிற கர்த்தர். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே, இன்றைக்கு ஊழியக்காரர் சொல்லுகிற வார்த்தை உண்மையானது இருக்குமானால், நான் ஆராதித்து கொண்டு இருக்கும் போதே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கும் போதே என்னுடைய வெறுமை முழுவதுமாய் மாறப்போகிறதற்காக எஸ் எஸ் கர்த்தர் மாற்றுறாரு, கர்த்தர் உற்சாகப்படுத்துகிறார். நீங்க கேளுங்க, நீங்க கேளுங்க. என்ன நிரப்புங்க ஆண்டவரே, என்ன நிரப்புங்க ஆண்டவரே, என்ன நிரப்புங்க ஆண்டவரே, என்னை முழுவதுமாக வெறுமையாக்குவீராகப்பா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருக்கு வந்து ரொம்ப பிடிக்கிறது என்னன்னா, ஆண்டவர் ஆசைப்படுறது என்னன்னா, வெறுமையான பாத்திரங்களை நிரப்புவதற்கு கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில வந்து நம்ம ஒருவேளை வெறுமையா இல்லைன்னாலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு வரணும்னா நம்மளை கர்த்தர் என்ன விரும்புறாருன்னா, நம்மை வெறுமையாக்கும்படியாய் கர்த்தர் விரும்புகிறார். நீங்க எப்போ உங்களை வெறுமையாக்குறீங்களோ, எப்போ உங்களை ஒன்றும் இல்லாம எல்லாத்தையும் தூக்கி போட்டு உங்க பாத்திரத்தை வந்து வெறும் பாத்திரமாய் வைக்கிறீர்களோ, அப்பொழுது தேவன் நிரப்புகிறவர். வேதத்துல வந்து வேதம் சொல்லுகிறது, அந்த வெறுமையான 6 கச்சாடி கர்த்தர் என்ன நிரப்ப சொல்றாருன்னா, தண்ணீரை கர்த்தர் நிரப்ப சொன்னார். அப்போ அந்த வெறுமையா இருக்கிற அந்த கச்சாடியை தண்ணீரால நிரப்பி இப்ப அதை கர்த்தர் திராட்சரசமாய் மாற்றுகிறார். வேதத்துல நான் வந்து ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபிக்கும் போது 3 மனிதனுடைய வாழ்க்கையை கர்த்தர் நிறைவாய் இருந்த வாழ்க்கையும் ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, கர்த்தர் வெறுமையாய் மாற்றி திரும்ப கர்த்தர் என்ன பண்றாருன்னா, அவருடைய ஆசீர்வாதத்தை ஊற்றி கர்த்தர் பயன்படுத்துகிறார். நம்முடைய தேவன்
தேவன் நம்மை சுத்திகரிக்கிற ஆண்டவர். சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் ஒரு 3 பேருடைய கையை பிடிச்சு சொல்லுங்க, நம்மை சுத்திகரிக்கிற ஆண்டவர். சொல்லுங்க, உங்களையும் என்னையும் சுத்திகரிக்கிற ஆண்டவர். ஆமென். கர்த்தர் ஒரு பாத்திரத்துல ஏற்கனவே இருக்கிறத வச்சு அதுக்கு மேல ஊற்றுகிறவர் அல்ல, இன்னும் கொஞ்சம் ஊற்றுகிறவர் அல்ல. கர்த்தர் என்ன பண்றாருன்னா சுத்தமா ஆண்டவர் கிளீன் பண்றாரு, சுத்தமா ஆண்டவர் எடுக்கிறாரு. எல்லாத்தையும் எடுத்து, ஏற்கனவே இருக்கிற எல்லாத்தையும் ஆண்டவர் எடுத்து கர்த்தர் என்ன பண்ணுகிறவர் என்றால் மறுபடியும் அதன் மேல் ஆசீர்வாதத்தை ஊற்றுகிற ஒரு தேவனா இருக்கிறார். நான் நம்புகிறேன் இதுவரையிலும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த பாத்திரத்தில் இருக்கிற ஆசீர்வாதம் அது குறை உள்ளது. ஆனால் ஆண்டவர் சுத்திகரித்ததுக்கு பிற்பாடு ஊற்றுகிற அந்த ரசம் இதுவரையிலும் யாரும் கொடுத்திராத, செய்திராத, விலையேற பெற்ற ரசமாய் கர்த்தர் அந்த கற்சாடிகளிலே மாற்றினது போல அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறது ஒரு தனி யூனிக்கா இருக்கும். ஆமென் சொல்லுங்கள். ஒரு முதலாவதாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தினுடைய 21வது வசனத்தை வாசிக்கலாமா? ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 21வது வசனம். நான் நிறைவுள்ளவளாய் போனேன், கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார். கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தி சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்தி இருக்கையில் நீங்கள் என்னை நகோமி என்பானேன் என்றார். இன்னொரு வீசை கூட எல்லாரும் சத்தமா வாசிக்கலாம் பார்க்கலாம். நான் நிறைவுள்ளவளாய் போனேன், கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார். கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தி சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்தி இருக்கையில் நீங்கள் என்னை நகோமி என்பானேன். கவனிங்க, இங்க கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே. நம்பர் 1, முதலாவதாக இங்கே கர்த்தர் யாரை வெறுமைப்படுத்துறாருன்னா இந்த நகோமி என்கிற இந்த மகளை ஆண்டவர் வெறுமைப்படுத்துறார். அப்படின்னா இவங்களுக்குள்ளே ஏற்கனவே என்ன இருக்குன்னா எல்லாமே அவங்க செட்டில் ஆயிட்டாங்க. வேதம் சொல்லுகிறது அப்பத்தின் வீட்டிலே அவர்கள் குடியிருக்கிறார்கள். அப்பத்தின் வீட்டில் குடியிருக்கிறாங்க. பொதுவாக அந்த நாட்களில் அடிக்கடி இந்த பஞ்ச காலம் என்கிற ஒரு காலம் வரும். அப்ப இந்த பஞ்ச காலம் வரும்போது ஜனங்கள் எல்லாரும் இன்னொரு ஊருக்கு போய் பொழைச்சு, சிலர் வெளியூருக்கு போய் திரும்பி அந்த பஞ்ச காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தங்களுடைய தேசத்திற்கு வருவாங்க. இது அந்த நாட்களிலே வழக்கமாக தான் இருந்துச்சு. அப்போ இந்த அப்பத்தின் வீடாகிய இந்த பெத்லெகேமில் இவங்களுக்கு என்ன வருதுன்னா திடீர்னு ஒரு பஞ்சம் வருது. இவங்க எல்லாரும் ரொம்ப நல்ல வாழ்க்கை தான் வாழ்றாங்க, சந்தோஷமாய் வாழ்றாங்க, இவர்களுக்குள்ள உரிமை இருக்குது, இவங்களுக்கு அங்க சொந்தக்காரங்க இருக்கிறாங்க, இவங்களுடைய மகனுக்கு பொண்ணு எடுக்கிறதுக்கு பிள்ளைங்க இருக்கிறாங்க, இவர்களுக்கு மகள் பிறந்தா கூட அதற்கு பொண்ணு பையன் கூட அந்த இடத்துல இருக்காங்க, எல்லாமே அவர்களுக்கு இருக்குது. ஆனா இந்த பஞ்சத்திற்காக கொஞ்ச நாள் வெளியூர் போலான்னு சொல்லி கிளம்பி போனா வேதம் சொல்லுது போற இடத்துல இவங்களுக்கு ஒரு பெரிய ஆபத்து உண்டானது. இங்கிருந்து போகும்போது நிறைவுள்ளவளாய், அதான் சொல்றாங்க, எல்லாத்தோடையும் தான் போனாங்க. இங்க இருக்கிற சொத்தை மட்டும் வச்சுட்டு மற்றது எல்லாத்தையும் எடுத்துட்டு வெளியூர்ல போய் நாங்க பொழைக்க போறோம், எங்களுக்கு திறமை இருக்குது, என் கணவனார் வேலை செய்யறாரு, பிள்ளைங்க 2 பேரும் வேலை செய்யறாங்க, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இன்னும் ஊருக்கு போறாங்க. ஆனா எங்க என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா இப்போ இந்த நகோமியினுடைய வாழ்க்கையிலே ஒன்னொன்னா அவர்களை விட்டு கடந்து போய், தன்னுடைய புருஷன் கடந்து போய், தன்னுடைய பிள்ளைகள் 2 பேரும் இறந்து போய், எல்லாத்தையும் இழந்து திரும்ப அகைன் ஆண்டவர் இந்த தேசத்தை நினைச்சிட்டாருன்றதுக்காக திரும்பி வர்றாங்க. திரும்பி வரும்போது எப்படி வர்றாங்கன்னா, நான் நிறைவுள்ளவளாய் போனேன், ஆனா ஆண்டவர் இப்ப என்ன பண்ணிட்டார் அப்படின்னு சொன்னா என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார். வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார். கர்த்தர் தான் என்ன இப்படி பண்ணினாரு. நான் எல்லாத்தோடையும் போனேன், எனக்கு எல்லாம் இருந்துச்சு, எல்லா சுகமும் இருந்துச்சு, எல்லா வசதி இருந்துச்சு, எனக்கு பிள்ளைகள் இருந்தார்கள், நான் கை நிறைய பணத்தோட போனேன், சந்தோஷமா இந்த இடத்துல போனேன். ஆனா நான் திரும்பி வரும்போது எப்படி வந்திருக்கிறேன்னா நான் வெறுமையாய் திரும்பி வந்திருக்கிறேன். இந்த வெறுமையை அனுமதிச்சது யார் அப்படின்னா கர்த்தர் ஒருவரே அனுமதித்தார். ஆண்டவர் அனுமதிக்காம இந்த வெறுமை எனக்கு எப்படி உண்டாயிருச்சு, எப்படி நடந்திருக்கலாம்? ஆனா நம்பர் 1 நான் நம்புறேன், முதல் இந்த வெறுமை என்ன அப்படின்னா மற்றவர்கள்
பரிதாபப்படுகிற அளவிற்கு ஒரு வெறுமை. இப்போ அங்க இருக்கிற அத்தனை பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, நகோமி அப்படின்னு கூப்பிட்டாலும் இந்த நகோமி என்ன சொல்றாங்கன்னா, என்ன நகோமின்னு கூப்பிடாதீங்க, என்ன மாறாள்னு கூப்பிடுங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, அந்த பேருக்கு நான் இனி ஒர்த்தான ஆள் கிடையாது, அந்த பேரை வச்சு என்ன கூப்பிட வேண்டாம், என்ன மகிழ்ச்சின்னு கூப்பிடாதீங்க. சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். எல்லாரும் பரிதாபப்படுகிற அளவிற்கு என்னுடைய வாழ்க்கை வெறுமையானது, வெறுமையானது. ஆனால் கர்த்தர் இந்த நகோமியை வெறுமையாக்கி அதற்கு பிறகு அதே தேசத்திலே கொண்டு வந்து கர்த்தரை அலங்கரித்து மறுபடியும் சகல ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் கொடுத்து தன்னுடைய மருமகளாலே அந்த வீட்டுக்கு ஒரு பேரை கர்த்தர் உண்டு பண்ணி, அவர்களுடைய மடியிலே ஒரு குழந்தையை கொடுத்து கர்த்தர் வளர்த்த வைத்து அத்தனை பேருக்கும் ஒரு சாட்சி உள்ள தாயாய் கர்த்தர் அவளை மாற்றினார். அந்த தேவனாகிய கர்த்தர் தான் இன்று வாக்கு கொடுக்கிறார். இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தர், நீங்கள் நிறைவுள்ளவர்களாய் இருக்கலாம், உங்களுக்குள்ள நிறைய நிறைவு இருக்கலாம், பொங்கி வழிகிற ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சில சூழ்நிலைகளிலே உங்களை கடந்து போக பண்ணி, சில பிரச்சனைகளுக்குள்ளே உங்களை கடந்து போக பண்ணி கர்த்தர் உங்களை வெறுமையாக்கி இன்றைக்கு பரிதாபப்படுகிற அளவிற்கு உங்களை வெறுமையாக்கி இருப்பாரே. ஆனால் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நீ நிறைவுள்ளவளா இருந்தது உண்மைதான், இப்பொழுது குறைவானதும் உண்மைதான், ஆனால் மறுபடியும் உன் பாத்திரத்தை நான் நிரம்பி வழிய பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நம்புறவங்க கரங்களை தட்டி முழு பலத்தோடு, முழு பலத்தோடு, இது கர்த்தர் தான் அனுமதிச்சிருக்கிறார், இது ஆண்டவர் தான் அனுமதிச்சிருக்கிறார், இது ஆண்டவருடைய அனுமதியோடு நடந்திருக்கிறது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இல்லை, உன்னை வெறுமையாக்குனது உண்மையானால் உங்களை மறுபடியும் நிறுத்துகிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். சொல்லுங்க எல்லாரும் கையை உயர்த்தி, என்னை வெறுமையாக்குறதற்கு என்னை முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் புதிய திராட்சை ரசத்தை உங்களுக்கு ஊற்றும்படியாய் கர்த்தர் விரும்புகிறார். புதிய பலத்தை ஆண்டவர் தரும்படியாய் விரும்புகிறார். புதிய உறவை கர்த்தர் ஏற்படுத்தும்படியாய் கர்த்தர் விரும்புகிறார். அந்த நாட்டிலே இருக்கிற மிக முக்கியமான மனிதனாகிய போவாசோட ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தும்படியாய் கர்த்தர் விரும்புகிறார். தன்னுடைய மருமகளுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கொடுக்கிறதற்கு கர்த்தர் விரும்புகிறார். அந்த தேவனுடைய பிரசன்னம் நம் முழுவதும் எல்லாரையும் மூடிக்கொண்டிருக்கிறது. கர்த்தரிடத்தில் சொல்லுங்க, அப்பா, நீர் என்னை வெறுமையாக்குவதற்கு என்னை முழுவதுமாய் நான் தாழ்த்துறேன், என்ன தாழ்த்துறேன். ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளை ஒன்று நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள், ஆண்டவர் நம்மளை வெறுமையாக்குறாருன்னா ஒரு நோக்கத்தோட தான் கர்த்தர் வெறுமையாக்குவார். ஆமேன் சொல்லுங்க. பொதுவாக நம்மளே பாருங்க, என்னதான் அழகான பாத்திரமா இருந்தாலும், என்னதான் புதுமையான பாத்திரமா இருந்தாலும், ஒரு விஷயம் நம்ம என்ன பண்ணுவோம்னா அதை செக் பண்ணி அந்த அதில் வைக்கக்கூடிய அந்த பொருளை வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வைக்கிற பொருள் ரொம்ப வேல்யூவாக இருக்குன்னு வச்சுங்களேன், ரொம்ப காஸ்ட்லியான பொருளாக இருக்குது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த பாத்திரத்தை யாரு கழுவினாலும் இன்னொரு டைம் கழுவி இன்னொரு டைம் தொடச்சு அதுக்கப்புறம் தான் அந்த பொருளை நம்ம உள்ள வைப்போம். ஏன் அப்படின்னா அந்த பொருள் ரொம்ப வேல்யூவானது, அது ரொம்ப காஸ்ட்லியானது, அது ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம வாங்கினது. அதனால அந்த இடையில இருக்கிற அந்த கிளீன் பண்ற அந்த ப்ராசஸை நம்ம பெருசா எடுத்துக்க மாட்டோம். இல்லை எதுக்கும் ஒரு டைம் கழுவிக்கலாம், எதுக்கும் ஒரு டைம் தொடச்சிக்கலாம். ஏன்னா நான் வைக்க போற பொருள் கெட்டு போயிடுச்சுன்னா, நான் வைக்க போற பொருள் ரொம்ப காஸ்ட்லியான பொருள் இல்லை. மனிதர்களாகிய நாமே ஒரு காஸ்ட்லியான ஒன்றை வைக்கிறதற்கு அதை வெறுமையாக்கி வைப்போமையானால் கர்த்தர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார். உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் கொடுக்க போகிறது, உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் வச்சிருக்கிறது, உங்களுக்கும் எனக்கும் தேவன் நிர்ணயம் பண்ணி இருக்கிறது சாதாரணமானது அல்ல, ரொம்ப பெருசு. நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் கர்த்தர் வைத்திருக்கிறார்.
நம்முடைய கற்பனைக்கு மிஞ்சி கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற யாரும் நினைக்கவே முடியாத அளவிற்கு கர்த்தர் ஒரு மகிமையை, அபிஷேகத்தை உங்கள் தலை மேல கர்த்தர் வச்சிருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை உங்க மேல வைக்கணும்ன்ற அந்த ஒரு காரணத்திற்காக தான் ஆண்டவர் உங்களை சுத்திகரித்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் உங்களை வெறுமையாக்கி கொண்டிருக்கிறார். கர்த்தர் உங்களை கிளீன் பண்ணிட்டு இருக்கிறார். இந்த 14வது நாள் நம்ம சொல்ல வேண்டிய ஒரே ஒரு வார்த்தை, என்ன ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, என்ன ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, என்னை முழுவதுமாக நீங்கள் வெறுமையாக்குறதற்கு என்னை முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா, ஆமென். நம்பர் 1, முதலாவதாக ஆண்டவர் ஒரு பிள்ளையை எப்படி வெறுமையாக்கினார் அப்படின்னா, பரிதாபப்படுகிற அளவிற்கு வெறுமையாக்கினாராமா. யோபுனுடைய வாழ்க்கையை குறித்து வேதம் சொல்லுது. வேதம் எல்லா ஆசீர்வாதங்களும் அவருக்கு இருந்துச்சு, எல்லா உயர்வும் அவங்களுக்கு இருந்துச்சு. ஆனா ஆண்டவர் அந்த மனுஷனை 2 மடங்கு ஆசீர்வதிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு. முடிவு பண்ணின உடனே ஆண்டவர் ஒரு ப்ராசஸை ஸ்டார்ட் பண்றாரு. என்ன ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்றாருன்னா, அவனுடையது எல்லாவற்றையும் எடுத்து என்ன பண்றாருன்னா, கர்த்தர் வெறுமையாக்குகிறார். கர்த்தர் வெறுமையாக்குகிறார். எல்லாம் போனதுக்கு பிற்பாடு அவனும் அந்த மனுஷனும் தன்னை தாழ்த்தி, தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் அது தடைபடவே தடைபடாது. கைகளை எல்லாரும் உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். என்ன நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, என்ன ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, என்ன ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, என்ன ஒப்பு கொடுக்கிறேன், என்ன வெறுமையாக்குறேன். சொல்லுங்க. என் திறமை ஒன்றும் இல்லை, என்னுடைய படிப்பு ஒன்றும் இல்லை, என்னுடைய விசுவாசம் ஒன்றும் இல்லை, என்னுடைய பரிசுத்தம் ஒன்றும் இல்லை, என்னுடைய முயற்சி ஒன்றும் இல்லை. சொல்லுங்க. முழு பலத்தோடு நீங்க சொல்ல சொல்ல ஆண்டவருடைய மகிமை உங்கள் மேல கடந்து வருகிறது. கர்த்தர் வெறுமையாக்கி கொண்டு, கர்த்தர் அதைத்தான் எதிர்பார்க்கிறாரு. ஆண்டவர் அதைத்தான் உங்களிடத்துல விரும்புறாரு. அது கர்த்தருக்கு தேவைன்னு சொல்றாரு. இல்ல, உன்னை 100%, 0% ஒன்னும் இல்லைன்ற அளவிற்கு சுத்தமா எடுக்கப்பட்ட ஒரு பாத்திரத்தை, வெறுமையான ஒரு பாத்திரத்தை அவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்தா போதும். அவர் நிரம்பி வழிகிற பாத்திரமா மாற்றுறதற்கு அவருக்கு முடியும். சொல்ல சொல்ல அந்த மகிமை கர்த்தர் தருவார். ஆண்டவரே நான் வெறுமையான பாத்திரம். பாடலாம் சேர்ந்து. வெறுமையான பாத்திரம் நான் வேறுத்து தள்ளாமலே நீரம்பி வாழியும் பாத்திரமாய் விளங்க செய்திடுமே. சொல்லு. வெறுமையான பாத்திரம் நான் வேறுத்து தள்ளாமலே நீரம்பி வாழியும் பாத்திரமா விளங்க செய்திடுமே. இப்ப சொல்லும். வேதத்தில் காணும், வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுமே. என்னையும் அணைந்து கொள்ளுமே. என்னையும் என்னையும் அவ்வித பாத்திரமாய் வானைந்து கொள்ளுமே. குயவனே குயவரே குய பாடை காரணரே களிமண்ணான என்னையுமே கண்ணோ பார்த்திடுமே. களிமண்ணான களிமண்ணான என்னையுமே கண்ணோ பார்த்திடுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பொதுவாக பைபிள் காலேஜில் 1 இயருக்கு 2 செமஸ்டர் இருக்கும்.
ஒரு செமஸ்டர் 3 மாதம் முடிச்சுட்டு ஒரு 10 days லீவு கொடுப்பாங்க. அடுத்த 3 மாதம் முடிச்சுட்டு அடுத்த செமஸ்டருக்கு 6 month 6 மாதம் லீவு கொடுப்பாங்க. இந்த 6 மாதம் எதுக்கு அப்படின்னு சொன்னால், எந்த திருச்சபையிலிருந்து அந்த ஸ்டூடெண்ட் வந்தாங்களோ அந்த திருச்சபையில் அவங்க போய் அவங்க பாஸ்டருக்கு கீழே இருந்து 6 மாதம் ஊழியம் செஞ்சுட்டு திரும்பி சர்ச் அந்த காலேஜுக்கு வரும்போது ஒரு லெட்டரோட வரணும். இந்த மாதிரி நான் இத்தனை நாள் நான் இங்கே ஊழியம் செஞ்சேன், இந்த பையன் என் கூட தான் இருந்தான் அப்படின்னு சொல்லி லெட்டர் வாங்கி. இதுதான் பைபிள் காலேஜினுடைய ஒரு ப்ரொசீஜர். ஆனால் சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், மோஸ்ட்லி கிட்டத்தட்ட 90% பேர் எல்லாருமே ஊருக்கு போயிடுவாங்க. ஆனால் ஒரு 8 பேர் 7 பேர் மட்டும் அந்த பைபிள் காலேஜில் இருப்பாங்க. ஏன் அப்படின்னா, அந்த பைபிள் காலேஜ் க்ளீன் பண்ணுறதுக்கு, அதை சுத்தம், ஏன்னா பெரிய காம்பவுண்டாக இருக்கும், அதை சுத்தம் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு 8 பேரை வச்சுருப்பாங்க. இந்த 8 பேர் யாராக இருப்பாங்கன்னா, ஒன்று அவங்க வந்த சர்ச்சு அவ்வளோ ரொம்ப குட்டி சர்ச்சாக இருக்கும், அதில் பெரிய ஊழியம் எதுவும் இருக்காது. இன்னொன்று வசதி ரொம்ப குறைவாக இருக்கிறவங்களா இருப்பாங்க. ஏன்னா அப்படி இருந்தால் அடுத்த செமஸ்டருடைய ஃபீஸ் அவங்க கட்டிடுவாங்க அந்த மாதிரி. அப்போ நான் எல்லா 6 மாதமும் பைபிள் காலேஜில் தான் இருந்தேன். நான் ஊருக்கு போகல, அங்கே பைபிள் காலேஜில் இருந்துட்டேன். அந்த 10 days லீவுக்கு மட்டும்தான் போயிட்டு வந்தேன். அப்போ என் கூட ஒரு ஸ்டூடெண்ட் ஒருத்தர் படித்தார். அவர் யார் அப்படின்னா, அந்த பைபிள் காலேஜிலே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு மிகப்பெரிய பணக்காரருடைய பையன். அவருடைய தகப்பனார் ஒரு பெரிய சர்ச் பாஸ்டர், பெரிய ஊழியம் அவருக்கு. அப்போ அந்த ஃபர்ஸ்ட் இயர் எல்லாம் அவர் பைபிள் காலேஜில் இந்த லீவ் எப்படா கிடைக்கும். ஏன்னா பைபிள் காலேஜிலே அதிகமான பணத்தை கையில் வச்சிருக்கிறவர் அவர் தான். ஏதாவது எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு வாங்கி கொடுக்குறவர் அவர் தான். மாசமான அவர் சொல்லும் போது மணி ஆர்டர் அவருக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளோ வந்துடும், அந்த மாதிரி ஒருத்தர். அதனால் அவர் ஊருக்கு ஜாலியாக ஊருக்கு கிளம்பி போவார். ஆனால் திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த 1 year முடிஞ்ச உடனே அந்த மூத்த போதகர் அவருடைய அப்பா அவருக்கு ஸ்ட்ரோக் அப்படியே படுத்த படுக்கையாயிட்டார். அப்படியே கை கால் விழுந்து அவர் படுத்த படுக்கையாயிட்டார். அவர் படுத்த படுக்கை ஆயிட்டு இவர் அவங்களுடைய போய் பார்த்துட்டு திரும்பி அந்த லீவுக்கு ஃபர்ஸ்ட் டைம் லீவுக்கு போறவருக்கு என்ன பண்ண போனா சர்ச்சினுடைய எல்லா அட்மாஸ்பியரும் மாறிடுச்சு. அப்பா சர்ச்சில் இப்போ பலிபீடத்தில் நிற்காதனால எல்லாரும் ஒவ்வொருத்தரா சர்ச்சினுடைய லீடர் சர்ச்சே பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமா இருக்குது. அது வரைக்கும் இவர் தான் அவங்க அப்பா பாடுவார், இவர் கீபோர்டு வாசிப்பார், இப்படி இருந்தவர். இப்போ சர்ச்சினுடைய அந்த லீடர்ஸ் ஒரு சில, நீ போய் உட்காருப்பா, நீ போய் உட்காரு, நாங்கள் வேற ஆள் இப்போ ரெகுலராக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கீபோர்டு வாசிக்கிற இடத்துல இன்னொருத்தர் உட்கார்ந்துருக்கிறாரு. இவர் போய் கீழே உட்கார்ந்தா ஆளாளுக்கு மனம் போல பாட்டு, மனம் போல பிரசங்கம், என்னென்னமோ பேசிட்டு இருக்கிறாங்க. இவரால் அழுக தாங்கவே முடியல. அந்த சர்ச்சில் அழுதுட்டு இருக்கிறாரு. சரி, எங்க அப்பா இருக்கிற நாட்கள். அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அடுத்த லீவ்ல அவ்வளோ பெரிய பணக்காரனா இருந்த அந்த யாருமே அப்படி வசதி உள்ளவங்க இருக்க மாட்டார். ஆனா அவர் திரும்ப அந்த 6 மாச லீவ்ல பைபிள் காலேஜிலே தங்க ஆரம்பிச்சார். ஏன்னா அவருக்கு வீட்டுக்கு போகிறதுக்கு பிடிக்கல, வீட்டுக்கு போகிறதுக்கு முடியல. ஏன்னா அங்கே எல்லாமே வெறுமையாக இருக்குது, என்ன பண்ணுறதுனே தெரியல. எல்லாரும் இவரை ஏளனமாக பார்க்குறாங்க. எல்லாரும் இவரை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப பரிதாபமாக பார்க்குற அளவிற்கு அவர் மாற்றப்பட்டார். ஆனால் அந்த 3 ஆண்டுகள் முடித்து அவர் திரும்ப அவருடைய சர்ச்சுக்கு போகிறார். ரொம்ப வருத்தத்தோடு போகிறார். நாங்கள்லாம் அவரை பார்த்து சொல்லுவோம், உங்கள் அப்பா பெரிய பாஸ்டர், உனக்கு பெரிய சர்ச் இருக்குது, நீ நல்லா வந்துடுவ அப்படின்னு எப்போ பார்த்தாலும் நாங்கள் அப்படி. எங்களுக்கு முன்னாடி அவர் ஒரு பெரிய ஆள். ஏன்னா அவருக்கு எல்லாமே இருக்குது, இல்லாத ஒன்று. நல்லா அழகாக பாடுவார், நல்லா அழகாக மியூசிக் வாசிப்பார், நல்லா அழகாக பிரசங்கம் பண்ணுவார். அவங்க அப்பா பெரிய சர்ச்சை வச்சிருக்கிறாரு, எல்லாத்துலேயும் அவர் செட்டில்டு. ஆனால் அவர் சொன்ன வார்த்தை, நீங்கள் எல்லாருமே என்ன நிறைவுள்ளவனா பார்க்குறீங்க, எனக்கு எல்லாம் இருக்குன்றத பார்த்தீங்க. ஆனால் ஆண்டவர் இப்போ எல்லாத்தையும் என்னை விட்டு எடுத்து நான் ஜீரோவா நான் இருக்கிறேன், நான் ஒன்றும் இல்லாமல் இருக்கிறேன். நீங்களாவது ஸ்தாபனம் போடுற ஊழியத்தில் நீங்கள் போயிடுவீங்க, ஆனால் எனக்கு எந்த ஊழியத்தில் பண்ணுறேன்னே தெரியல, நான் எப்படி அங்கே இருக்க போகிறேன்னே தெரியல. அப்படியே அந்த பைபிள் காலேஜ் முடிச்சுட்டு அவருக்கு வீட்டுக்கு போனார். அங்கே போனதுக்கு பிற்பாடும் திரும்பவும் எதுவுமே மாறலை. அதற்கு பிறகு ஒரு நாள் அதிகாலையில் 4:30 மணிக்கு எல்லா சவுண்ட்ஸ் ஆரம்பிச்சுட்டு ஆன் பண்ணிட்டு ஒரு பாட்டை பாடி அப்படியே ஆராதிச்சுட்டு இருக்கும்போது, அதெல்லாம் கிராம ஜனங்கள், எல்லா ஜனங்களும் காலையில் சர்ச்சில் ப்ரேயர் நடக்குதுன்னு வந்துட்டாங்க. இவர் நடத்துறாருன்னு யாருக்குமே தெரியாது. இவர் அந்த கீபோர்டை வச்சுட்டு அந்த பாட்டை பாடிட்டே இருக்கிறாரு, அழுது பாடிட்டே இருக்கிறாரு. பாட ஆராதிக்க ஜனங்கள் அதிகாலை ஜெபம் நடக்குதுன்னு ஒரு 100-150 பேர் வந்துட்டாங்க. பார்த்தா இவர் தான் ஆராதனை நடத்துறாரு. எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. இல்லை, பாஸ்டர் விட்ட ஊழியத்தை இவர் தொடங்க போறாருன்னு சொல்லி
ஜனங்கள் அங்கீகரித்து இன்றைக்கு கர்த்தர் அவரை ஒரு பெரிய ஊழியக்காரனாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். எங்க கண்ணுக்கு முன்னாடி நடந்த சாட்சி அது. கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவர் உங்களை வெறுமையாக்குறது உண்மையானால் உங்களை நிரம்பி வலிகிற பாத்திரமா மாற்றுவார். ஆண்டவருக்கு தேவை நிறைவுள்ள பாத்திரம் இல்லை, ஆண்டவருக்கு தேவை டேலண்ட் உள்ள பாத்திரம் அல்ல. ஆண்டவருக்கு தேவை உங்களை முற்றிலுமாய் கிளீன் பண்ணி வாஷ் அவுட் பண்ணி எல்லாத்தையும் எடுத்துட்டு புது ரசத்தை உங்க மேல கர்த்தர் ஊற்றுவார். புது பிசினஸ் ஆண்டவர் உங்க மேல வைப்பார். ஓ ஹalleluya. புது ஒரு ஆளுகையை கர்த்தர் உங்களுக்கு தருவார். புது மகிமையை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். என்னை நிரம்பி வழிய பண்ணுகிற கர்த்தர். ஹalleluya. அப்போ வேதத்துல நம்பர் 1 முதலாவதாக ஆண்டவர் யார இந்த நகோமியை வெறுமையாக்குறாரு. எப்படின்னா வேதம் சொல்லுகிறது, மற்றவர்கள் பரிதாபப்படுகிற அளவிற்கு கர்த்தர் வெறுமையாக்குகிறார். நீங்க ஒப்பு கொடுத்துட்டே இருந்தா போதும், நீங்க சொல்லிட்டே இருந்தா போதும். என்ன இது ஒரு பெரிய ஆவிக்குரிய ஒரு பெரிய ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஒரு பெரிய ட்ரிக்கு. ஆவிக்குரிய பிள்ளைகள் தான் இதை உணர்ந்து கொள்ள முடியும். ஆண்டவரோட ரொம்ப நடக்கிறவங்க தான் உணர்ந்து கொள்ள முடியும். நான் சொல்றேன், இன்னையிலிருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. என்ன ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே நான் ஒன்றும் இல்லை, ஆண்டவரே நான் ஒன்றும் இல்லை, ஆண்டவரே நான் ஒன்றும் இல்லை, ஆண்டவரே நான் ஒன்றும் இல்லை, என் திறமை ஒன்றும் இல்லை ஆண்டவரே, என் ஞானம் ஒன்றும் இல்லை ஆண்டவரே, என்னுடைய பெலன் ஒன்றும் இல்லை ஆண்டவரே, ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டே இருங்க. உங்க வாயிலிருந்து உங்களை தாழ்த்த 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 கர்த்தர் உங்களை பல மடங்கு உயர்த்துகிறதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். அந்த ஜெபத்தை இப்பவே ஸ்டார்ட் பண்ணுவோமா? கைகளை அப்படியே மேல உயர்த்தி சொல்லுங்க. வாலிப தம்பிங்க சொல்லுங்க, தங்கச்சிங்க சொல்லுங்க, முழு பலத்தோட சொல்லுங்க. ஆண்டவரே நான் ஒன்றும் இல்லை சொல்லுங்க. என் திறமை ஒன்றும் இல்லை ஆண்டவரே, என் ஞானம் ஒன்றும் இல்லை ஆண்டவரே, என்னுடைய அறிவு ஒன்றும் இல்லை ஆண்டவரே சொல்லுங்க. சத்தமாய் சொல்லி சொல்ல சொல்ல அந்த கிருபை பெருகுது. சொல்ல சொல்ல அந்த கிருபை ஆண்டவர் பெருக பண்ணுகிறதற்கு வல்லவர். ஆண்டவரே நான் ஒன்றும் இல்லை, ஆண்டவரே நான் வெறுமையான பாத்திரம், ஆண்டவரே என் தாளந்து ஒன்றும் இல்லை ஆண்டவரே, என்னுடைய பேச்சு சாதுரியத்தினால என் குடும்பத்தை நான் மாற்ற முடியாது, என்னுடைய கணவனாரை நான் மாற்ற முடியாது, என்னுடைய பிள்ளையை நான் மாற்ற முடியாது, என்னுடைய ஆசீர்வாதத்தை நான் சுதந்திரிக்க முடியாது. ஐயா நான் ஒன்றும் இல்லை, ஐயா நான் ஒன்றும் இல்லை, என்னுடைய அழகு மாயேன்னு எனக்கு தெரியும், என் தாளந்து மாயேன்னு எனக்கு தெரியும். சொல்லுங்க, சத்தத்தை உயர்த்தி ஒவ்வொருத்தரும், யாரும் அமைதியா இருக்க வேண்டாம். அந்த ஜெபத்தை இப்ப ஆரம்பிங்க. இந்த 14வது நாளே ஆரம்பிங்க. கர்த்தர் உங்களை தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார். தன்னை தாழ்த்துகிற எவனும் உயர்த்தப்படுவான் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ராஜாவே, அப்பா, தகப்பனே, உங்களுக்கு முன்பாக நான் ஒன்றுமே இல்லப்பா, என் தாளந்து ஒன்றும் இல்லை ஆண்டவரே, என்னுடைய முயற்சி ஒன்றும் இல்லை ஆண்டவரே. ஹalleluya. வேதத்தில் காணும் பாத்திரம் எல்லாம் இயேசுவை போற்றிடுமே, என்னையும் அவ்வித பாத்திரமாய் வனைந்து கொள்ளுமே. ஆமென். சோ நம்பர் 2, இரண்டாவதாக ஆண்டவர் வேதத்துல ஒருத்தரை வெறுமையாக்குறாரு பாருங்களேன். அவரும் அதுக்கு ஒப்பு கொடுத்து அவர் வெறுமை ஆகிறார். நீங்கள் ஆதியாகமம் 46ஆம் அதிகாரத்தினுடைய 4வது வசனத்தை வாசிக்கலாமா? 46ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கலாம். நான் உன்னுடனே எகிப்திற்கு வருவேன், நான் உன்னை திரும்பவும் வரப்பண்ணுவேன், யோசேப்பு தன் கையால் உன் கண்களை மூடுவான் என்று சொன்னார். நீங்கள் 46ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? 2வது வசனத்திலிருந்து, அன்று இரவிலே தேவன் இஸ்ரவேலுக்கு தரிசனமாகி யாக்கோபே யாக்கோபே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், நான் உன் தேவன், நான் உன் தகப்பனுடைய தேவன், நீ எகிப்து தேசத்திற்கு போக பயப்பட வேண்டாம், அங்கே உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், நான் உன்னுடனே எகிப்திற்கு
வருவேன், நான் உன்னை திரும்பவும் வரப்பண்ணுவேன். யோசேப்பு தன் கையால் உன் கண்களை மூடுவான் என்று சொன்னார். ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல நம்ம இந்த சம்பவம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆண்டவர் யாக்கோபை இந்த இடத்துல என்ன பண்றார் அப்படின்னு சொன்னா, கர்த்தர் ரொம்ப வெறுமையாக்குகிறார். இப்ப யாக்கோபு இந்த யாக்கோபு ரொம்ப பாடுபட்டது தன்னுடைய வாழ்க்கையிலே ரொம்ப சமாதான குறைவா இருந்தது. யாருக்காக அப்படின்னு சொன்னா, யோசேப்புக்காக. யாக்கோபு இடத்துல போய் உங்க வாழ்க்கையிலேயே நீங்க வரவே வேண்டாம் அப்படின்னு நினைக்கிற ஒரு தீமை எதுன்னு கேட்டா, அவர் என்ன சொல்வார் அப்படின்னு சொன்னா, என் பிள்ளை என்னை விட்டு பிரிஞ்சு போனதுதான், என் பிள்ளை என்னை விட்டு பிரிஞ்சு போனதுதான். எத்தனையோ பேர் முயற்சி எடுத்தோம், யாக்கோபை அந்த சூழ்நிலையிலிருந்து வெளியே கொண்டு வரவே முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டார். ஏன் அப்படின்னா, அந்த பிள்ளைய ரொம்ப நேசிச்சுட்டார். ரொம்ப அந்த பிள்ளைக்கு பல வர்ண அங்கேயே வாங்கி கொடுத்து, அது என்ன நடந்துச்சுன்னு தெரியல. நான் என்ன நம்புறேன் அப்படின்னு சொன்னா, தன்னுடைய சகோதரர்களுக்கு ஆகாரத்தை கொண்டு கொடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னதா அப்பா. கொடுத்த உடனே எந்த மறுப்பும் சொல்லாம கீழ்ப்படிஞ்சது யோசேப்பு. ஆனா போகும்போது என்னன்னா, அவங்க அப்பா வாங்கி கொடுத்த அந்த பல வர்ண அங்கேயே போட்டுட்டு போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். அந்த ட்ரெஸ்ஸே போட்டு போயிருப்பாரு. அந்த ட்ரெஸ்ஸை போட்டு போகும்போது அதுக்கு இடையில என்ன நடந்துச்சுன்னு தெரியல. ஏன்னா அது அவங்க அப்பா வாங்கி கொடுத்தது, அது ஸ்பெஷல் ட்ரெஸ்ஸு. அவன் போட்டு போகும்போது அழகு பார்த்தாரா, இல்லை போயிட்டு வான்னு சொல்றாரா, என் பிள்ளை எவ்வளோ கீழ்ப்படுதல் நினைச்சாரா, எனக்கு இந்த ஒரு பிள்ளை போதும். இப்படி பெரிய கற்பனையோடு வளர்த்தின பிள்ளை அதுவும் அந்த பிள்ளை இறந்து போய் ஒரு உயிரோட இறந்து போய் சடலம் கிடச்சுன்னா அதை பார்த்த உடனே அடக்கம் பண்ணும்போதாவது சரி நம்முடைய பிள்ளையை பெத்தெடுத்தோம் நம்ம அடக்கம் பண்ணுறோன்னு சொல்லலாம். எதுவுமே இல்லாம சிரிச்சிட்டு சந்தோஷமாய் கீழ்ப்படிஞ்சு அப்பா முத்தம் கொடுத்து சந்தோஷமா அனுப்பின பிள்ளை இப்ப என்ன வருது அப்படின்னா, ட்ரெஸ் மட்டும்தான் அவருடைய கையில வருது. அந்த ட்ரெஸ்ஸும் முழுக்க முழுக்க ரத்தத்துல நிறைஞ்சிருக்குது. தன்னுடைய பிள்ளை செத்து போயிருச்சுன்னு பிள்ளைங்க எல்லாம் சொல்றாங்க, இது கண்டெடுத்தோம் அப்படின்னு தெரியாத மாதிரி நடிச்சுட்டாங்க. அப்போ இவர் சொல்றாரு, என் பிள்ளை பீருண்டு போயிருச்சு, ஒரு துஷ்ட மிருகம் என் பிள்ளைய கொன்றுச்சு அப்படின்னு சொல்லி யோசேப்பு பீருண்டு போனான்னு சொல்ற அந்த வருத்தம் இருதயத்தின் ஆழத்துல அப்படியே பதிஞ்சிருச்சு. அன்னையிலிருந்து எதுலையுமே அவர் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. அதுக்கப்புறம் அவர் முடிஞ்சிட்டாரு. கிட்டத்தட்ட 17 வருஷம் பக்கத்துல பாத்தீங்கன்னா அவருடைய நோவு, மனசனுடைய நோவு அதிகமா இருந்துச்சு. ஆனா 17 வருடத்திற்கு பக்கத்துல தாண்டி இப்பதான் அவருக்கு ஒரு நியூஸ் கிடைக்குது, ஒரு சந்தோஷமான செய்தி கிடைக்குது. இல்ல அந்த பிள்ளைங்க எல்லாம் மன்னிப்பு கேட்கறாங்க, தயவு செய்து எங்களை மன்னிச்சிருங்கப்பா, நாங்க உங்கள்கிட்ட போய் சொன்னோம், அன்னைக்கு தம்பியை நாங்க வித்து போட்டோம், ஆனா அந்த தம்பி இப்ப எகிப்திற்கு அதிபதியா இருக்கான், அவன் அனுப்பின வண்டிகளை பாருங்க, அவன் அனுப்பின சாப்பாடை பாருங்க, ஐயோ அவனுக்கு ரொம்ப பெரிய இடமா கிடைச்சிருக்குது அப்படின்னு ரொம்ப சந்தோஷமான ஒரு செய்தியை சொல்றாங்க. இப்போ என்னதான் இருந்தாலும் அந்த பிள்ளை உயிரோடு இருக்கிற பிள்ளைய பார்க்கணும்னு எவ்வளவு ஆசையா இருக்கும், எவ்வளவு ஆசையா இருக்கும். இந்த யாக்கோபை போல தைரியமா சில காரியத்தை செஞ்சது வேதத்துல யாருமே கிடையாது. தன்னுடைய தாய் தகப்பனை விட்டு அவர் வீட்டு விட்டு வெளியே போறாரு. ஃபர்ஸ்ட் டைம். இதுவரைக்கும் குணசாலியும் கூடாரவாசியுமா இருந்த மனுஷன் இப்ப தன்னுடைய வீட்டுக்கு தனியா மாமனார் வீட்டுக்கு போகும்போது நடுவழியில பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எல்லாமே கொள்ளையடிச்சிட்டு போறாங்க. ஒரு இடத்துல ஒரு கல்லை தூக்கி வச்சு படுக்கிறாரு. அங்க ஆண்டவர் அவருக்கு தரிசனம் கொடுக்கிறார். வேதம் சொல்லுது, அங்க ஆண்டவரோட பேசி என்ன திரும்பி வர பண்ணுவீரானால் நான் இந்த தூணாய் நிறுத்தின இந்த கல் உம்முடைய வீடு ஆகும் அப்படின்னு பொருத்தனை பண்றாரு. அவ்வளவு தைரியசாலி. வர்றாரு, மாமனார் வீட்டுல வர்றாரு. மாமனார் 10 முறை சம்பளத்தை ஏமாத்துறாரு. கவலைப்படவே இல்லை. 20 வருஷ காலம் அங்க இருக்கிறாரு. அதை பற்றி இல்லை, நான் போகும்போது வெறுங்கையா போக மாட்டேன்னு சொல்லி அந்த ஆடுகளுக்கு மேல ஒரு கவனம் செலுத்தி அதை மல்டிப்ளை பண்ணி அதுல ஆசீர்வதிக்கப்பட்டவர். அண்ணனை பாருங்க, அண்ணனுடைய சமூகத்தில் இருக்கும்போது அண்ணனையே ரொம்ப இது பண்ணி அந்த ஆசீர்வாதத்தை வாங்கினவர். எல்லா இடத்துலையும் இவரை மாதிரி ஒரு டேலண்ட் பர்சன் யாருமே கிடையாது. அதே போல அதிகமான ஊர் ஷிஃப்ட் ஆனதும் இந்த மனுஷன் தான். இங்க இருந்தா அங்க, அங்க இருந்தா அங்க. சிமியோனும் லேவியும் போய் ஒரு பெரிய பிரச்சனையை பண்ணிட்டு வரும்போது அங்க இருந்து போறதுக்கும் சமாதானத்தோட போனவர் அவர். இப்படி அவருடைய வாழ்க்கை எதுக்குமே அஞ்சாம, எதுக்குமே கவலைப்படாம, எல்லாத்தையுமே ஓவர் கம் பண்ணி வந்த இந்த மனுஷனுக்கு இப்ப அவருடைய பாத்திரம் எப்படி இருக்குன்னா வெறுமையா இருக்குது, வெறுமையா இருக்கு. தைரியமே இல்லை, தைரியமே இல்லை. அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ எகிப்து தேசத்திற்கு போகிறதற்கு நீ பயப்பட வேண்டாம்,
உன்னோடு கூட நான் எகிப்திற்கு வருவேன், எகிப்திற்கு வருவேன். இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் எதை வெறுமையாக்குனார் அப்படின்னு சொன்னா, தன்மேல் வைத்திருந்த அந்த கான்பிடென்ட் அப்படின்னு சொல்றாங்கல்ல, நம்பிக்கைன்னு சொல்றாங்கல்ல, எதை வேணாலும் செஞ்சிருவாரு, என்ன வேணாலும் செஞ்சிருவாரு, துணிஞ்சு செஞ்சிருவாரு. அந்த மாதிரி ஒரு ஆள். தான் மேல அவருக்கு நம்பிக்கை அதிகம், தன்னுடைய அதை வில் பவர்னு சொல்லுவாங்கல்ல, தான் மேல அவருக்கு ரொம்ப கான்பிடென்ட் அதிகம். செஞ்சிருவேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனா இப்போ ஆண்டவர் எதை வெறுமையாக்குனார் தெரியுமா? எதை வெறுமையாக்குனார் அப்படின்னு சொன்னா, உன்னால ஒன்றும் முடியாது அப்படின்ற அளவிற்கு கர்த்தர் அந்த பாத்திரத்தை இப்ப என்ன பண்றாருன்னா வெறுமையாய் மாற்றுகிறார், வெறுமையாய் மாற்றுகிறார். அந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, யாரோ ஒருத்தரை கர்த்தர் அந்த பாதையில உங்களை கொண்டு போகலாம். பாஸ்டர், என்ன மாதிரி மன தைரியம் உள்ள ஆள் இருக்க மாட்டாங்க, என்ன மாதிரி ஒரு வில் பவரான ஆள் இருக்க மாட்டாங்க. என் மேல நான் வச்சிருந்த நம்பிக்கை ரொம்ப பெருசு, என்னுடைய உழைப்பின் மேல நான் வச்சிருந்த நம்பிக்கை ரொம்ப பெருசு, என்னுடைய தாளந்து மேல நான் வச்சிருந்த நம்பிக்கை ரொம்ப பெருசு. எவ்வளவு பெரிய வேலையை கொடுத்தாலும் செஞ்சிருவேன், எங்க போகணும்னாலும் போயிட்டு வந்துருவேன். ஐயோ, நான்லாம் அஞ்சவே மாட்டேன். ஆனா அப்படிப்பட்ட ஆளு நான் இப்போ சமீப காலமா என் மேல எனக்கு கான்பிடென்ட் குறைஞ்சிருச்சு, என் மேல எனக்கு தைரியம் இல்லை, எனக்கு அந்த பழைய வில் பவர் எனக்கு வர மாட்டேங்குது, பழையது மாதிரி என்னால போக முடியல, பழையது மாதிரி என்னால காலடி எடுத்து வைக்க முடியல, நான் தயங்குறேன், நான் தடுமாறுறேன், நான் நிக்கிறேன். மற்றவங்க எல்லாரும் என்ன பார்த்து கேட்கறாங்க, உங்களை நான் இப்படி பார்த்ததே இல்லையே, உங்களை நாங்க இப்படி பார்த்ததே இல்லையே, நீங்க எல்லாம் துணிஞ்சு செயல்படுற ஆளாச்சே, நீங்க எது கொடுத்தாலும் செய்யற ஆளாச்சே, இப்ப ஏன் தயங்குறீங்க, இப்ப எதுக்கு உங்களால போக முடியல? அப்படி ஒருவேளை கர்த்தர் இந்த சத்தத்தை கேட்கிற யாரையோ ஒருத்தரை அந்த பாதையில உங்களை கடந்து போக பண்ணலாம். ஆனா வேதம் சொல்லுகிறது, யாக்கோபனுடைய அந்த வில் பவர், யாக்கோபனுடைய அந்த தன்னிச்சையான பவர் முழுவதையும் ஆண்டவர் வெறுமையாக்கி இப்ப கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட எகிப்திற்கு வருவேன். இதுவரையும் உன்னுடைய பலத்தால போனீங்க, இதுவரையும் உன்னுடைய திறமையினால போன, இதுவரைக்கும் உன்னுடைய வில் பவர்னால எல்லாத்தையும் சாதிச்ச, இதுவரையும் உன்னுடைய டேலண்ட்னால எல்லாத்தையும் பண்ணின. ஆனா இன்னைக்கு அது முழுவதும் வெறுமையாக்கப்பட்டுருச்சு. இனி உன்னோடு கூட நான் வருவேன் என்று அவருடைய கரத்தை பிடிச்சு, அந்த வெறுமையான பாத்திரத்தினுடைய கரத்தை பிடிச்சு எகிப்து தேசத்திற்கு போய் இதுவரையிலையும் யாக்கோபு தன்னுடைய வாழ்க்கையிலே அனுமதித்தே இராத சந்தோஷம், இதுவரையிலும் இப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை யாக்கோபு செய்யவே இல்லை. இந்த யாக்கோபு என்ன நினைச்சார் அப்படின்னு சொன்னா, என்னுடைய முடிவு காலம் கஷ்டமா இருக்கும்னு நினைச்சாரு, என்னுடைய முடிவு காலம் நல்லா இருக்காது அப்படின்னு நினைச்சாரு. இந்த முடிவு காலத்துல நான் நல்லா இருக்க மாட்டேன், இப்படியே போனேன்னா யாருமே என்ன பார்க்க மாட்டாங்க. ஏன்னா லாஸ்ட் 17 இயர்ஸ் 17 வருஷம் அவருடைய வாழ்க்கையில வந்து டவுன் 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 கீழே போயிட்டே இருந்தாரு. இப்படியே இருந்தா நான் ஒண்ணும் இல்லாம செத்துருவேன்னு நினைச்சாரு. ஆனா வேதம் சொல்லுது, ஆண்டவர் அவருடைய வெறுமையை நிரப்பினதற்கு பிற்பாடு தன்னுடைய மக்களை ஆசீர்வதித்தார், பார்வோனை ஆசீர்வதித்தார். இஸ்ரவேலுடைய கோத்திர பிதாக்களை தெரிந்தெடுக்கிற அபிஷேகத்தை கர்த்தர் அவன் மேல் வைத்து, வேதத்திலே எத்தனையோ பேருடைய அடக்காராதனை நடந்திருக்குது. ஆனா இந்த யாக்கோபனுடைய அடக்காராதனை அவங்க பையன் மேலான இடத்துல இருக்கிறதுனால அது ரொம்ப பிரம்மாண்டமா ஆச்சரியப்படுற அளவிற்கு கர்த்தர் அந்த அடக்காராதனையை கூட கர்த்தர் மாற்றினார். நம்புறவங்க கைகளை தட்டி, ஆண்டவர் உங்களை வெறுமையாக்குறதற்கு காரணம் உண்டு சிஸ்டர், பிரதர், காரணம் உண்டு, என் தகப்பனே காரணம் உண்டு. கர்த்தர் உங்க மேல இருக்கிற மொத்த கான்பிடென்ட்டையும் இப்ப கர்த்தர் என்ன பண்றாருன்னா கர்த்தர் வெறுமையாக்குகிறார். இனி நான் அல்ல நீரே எல்லாம். சொல்லுங்க கையை உயர்த்தி, இனி நான் அல்ல, இனி நான் அல்ல நீரே எல்லாம். சொல்லுங்க முழு பலத்தோட சொல்லுங்க, இனி நான் அல்ல, இனி நான் அல்ல, இனி நான் அல்ல. சொல்லுங்க, இனி நான் அல்ல. ஆமா ஆண்டவரே, வெறுமை ஆக்குங்க பார்க்கலாம், வெறுமை ஆக்குங்க. என்னுடைய கான்பிடென்ட் ஒன்றும் இல்லை, என் மேல நான் எந்த நம்பிக்கையும் நான் வைக்கல, என் திறமை மேல எந்த நம்பிக்கையும் வைக்கல, என்னுடைய வில் பவர் ஒன்றும் இல்லை. நீங்க சொல்ல சொல்ல அந்த மகிமை உங்க மேல வரட்டும். கர்த்தர் நிறைய பேரை ஜெபம் பண்ணும்படியா ஏவுகிறார், ஜெபம் பண்ணும்படியா ஏவுகிறார். சத்தத்தை உயர்த்தி நீங்க ஜெபம் பண்ண அந்த மகிமை கடந்து வரட்டும்.
ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் தகப்பனே. இறங்குற தேவன், இறங்குற தேவன். ஹல்லேலூயா. இப்ப சொல்லலாமா? வெறுமையான பாத்திரம் நான், நீரம்பி வாழியும் பாத்திரமாய் வீழங்க செய்திடுமே. சொல்லுவ வெறுமையான, வெறுமையான நீரம்பி வாழி பாத்திரமாய் வீழங்க செய்திடுமே. வேதத்தில் காணும், வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுமே. என்னையும் அவ்வீத பாத்திரமா வானைந்து கொள்ளுமே. என்னையும் அவ்வீத, என்னையும் அவ்வீத பாத்திரமா வானைந்து கொள்ளுமே. சத்தமா குயவரே, குய களிமண்ணான கண்ணோ பார். சொல்லுவோம், விலை போகாத பாத்திரம், விலை போகாத பாத்திரம் நான் விரும்பு பாரில்லையே. விலையில்லா உம் கிருபையால் உகந்த தாக்கிடுமே. ஒரு விஷயம் கூட எல்லாரும் சொல்லுவோம், விலை போகாத விலையில்லா கிருபையால் உகந்த தாக்கிடுமே. தாடைகள் யார் நீக்கி என்னை தம்மை போல் மாற்றிடுமே. உடைத்து என்னை உந்தனுக்கே உடமையாக்கிடுமே. உடைத்து என்னை, உடைத்து என்னை உந்தனுக்கே உடமை. கைகளை மேல உயர்த்தி குயவரே, குய ராஜா. நான் ஒண்ணும் இல்ல, நான் ஒண்ணும் இல்ல, நான் ஒண்ணும் இல்ல, நான் ஒண்ணும் இல்ல. களிமண்ணான பார்த்திடுமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் நம்மை வெறுமையாக்கி நம்மை நிரம்பி வழிகிற பாத்திரமாய் மாற்றுகிறவர். ஹல்லேலூயா. கொஞ்சம் கூட வச்சுக்க கூடாது, கொஞ்சம் கூட வச்சுக்க கூடாது. உங்களுடைய பலன் எதுவுமே இருக்க வேண்டாம், உங்களுடைய பலன் எதுவுமே இருக்க வேண்டாம்.
நான் கொஞ்சம் படிச்சிருக்கிறேன், இல்லை படிப்பு வேண்டான்னு சொல்லலை, ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்போது அது நமக்கு தேவையில்லாதது. ஹல்லேலூயா. உங்களை எவ்வளோ தாழ்த்தணும், அவர் எவ்வளோ தாழ்த்தி இருக்கிறாரு, தாழ்த்தி இருக்கிறாரு, மரண பரியந்தம் தாழ்த்தி இருக்கிறாராம். அவர் தேவனுடைய குமாரன் எனப்பட்டாலும் அந்த குமார தத்துவத்தை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் தம்மை தாமே தாழ்த்தி நமக்காக அடிமையின் ரூபம் எடுத்தவர். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளை, ஒரு ரகசியத்தை மட்டும் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன். நீ ஒன்று பண்ணுங்க, எந்த சூழ்நிலையில எந்த சிச்சுவேஷன்ல இருந்தாலும் உங்களுடைய ஜெபம் ஒன்னே ஒன்று மட்டும் வரட்டும். என்ன ஜெபம் வரட்டும் அப்படின்னா, ஆண்டவரே நான் ஒன்றும், சத்தமா சொல்லுங்க, கேட்கல, ஆண்டவர் உங்களை வெறுமையாக்குறது நல்லதா கெட்டதா? சத்தமா சொல்லுங்க, நல்லதா கெட்டதா? கர்த்தர் உங்களை வெறுமையாக்குறார் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் வெறுமையா அப்படியே வச்சிருக்க மாட்டாரு. கர்த்தர் நிரம்பி வழிகிறதற்கு ஆசீர்வாதத்தை ஊற்றுகிறவர். அதனால நீங்க வெறுமையாக்கப்படுகிறத குறித்து கொஞ்சம் கூட கவலைப்படாதீங்க. யோபு ஆண்டவர் வெறுமையாக்கினார், வெறுமையாய் விட்டாரா? இல்ல, கர்த்தர் அவனை நிரம்பி வழிகிற பாத்திரமா மாத்தினாரா? இல்லையா? ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படியே எழும்பி நிற்கலாம். கடைசியா ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு எழும்பி நிற்கும் போதே சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க போறேன். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. நீங்க மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரத்தினுடைய 26ஆம் அதிகாரம் 73வது வசனத்திலிருந்து 72வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமே. 26ஆம் அதிகாரத்தினுடைய 72வது வசனம். அவனோ அந்த மனுஷனை நான் அறியேன் என்று ஆணையிட்டு மறுபடியும் மறுதலித்தான். சற்று நேரத்திற்கு பின்பு அங்கே நின்றவர்கள் பேதுருவிடத்தில் வந்து, மெய்யாகவே நீயும் அவர்களில் ஒருவன் என்று உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறது என்றார்கள். அப்பொழுது அவன் அந்த மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். உடனே சேவல் கூவிற்று. அப்பொழுது பேதுரு, சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று இயேசு தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை நினைத்து கொண்டு வெளியே போய் மனம் கசந்த அழுதான். அடுத்த வசனம், அடுத்த அதிகாரத்தில், விடியற்காலமும் மானபோது சகல பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் இயேசுவை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாய் ஆலோசனை பண்ணி. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்பர் 3, மூன்றாவதாக பேதுருன்ற ஒரு மனுஷனை ஆண்டவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா வெறுமையாக்குறாரு. இந்த பேதுருக்கு பிடிச்சது என்னன்னு நினைக்கிறீங்க? இந்த பேதுருக்கு பிடிச்சது என்னன்னு நினைக்கிறீங்க? அவருடைய சாப்டர் ஃபுல்லா நீங்க வாசிச்சீங்கன்னா, கர்த்தரிடத்துல சேர்ந்ததுல இருந்து இது வரைக்குமே, இந்த பேதுருன்னு சொன்னாலே நமக்கு எல்லாருக்கும் தெரியும், முந்திரி கொட்டைன்னு சொல்லுவோம். இவருக்கு எல்லா இடத்துலையும் இவருக்கு என்னவா இருக்கணும் அப்படின்னு சொன்னா பெஸ்டா இருக்கும். கடல் மேல ஆண்டவர் நடந்து வர்றாரு. 12 பேர் இருக்கிறாங்க. ஒருத்தருக்கும் கடல் மேல நடக்கிறதுக்கு ஆசை யாருக்குமே வரல. ஆனா இவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே நீரே ஆனால் நானும் நடந்து வரட்டுமா? உடனே ஆண்டவர் என்ன பண்றாரு தெரியுமா? அவர் தான் விருப்பப்படுறது கொடுக்கிறவர் தானே. இவருக்குள்ள ஒரு பெரிய கெத்து. சரி வா, இவர் என்ன நம்ம ஆண்டவர் வேணானா சொல்ல போறாரு அப்படின்னு சொன்ன உடனே எல்லாத்துலயும் எச்சரிக்கிறார் கூப்பிட்டு. எப்பா, நான் நீ என்ன 3 தரம் மறுதலிக்க போறேன்னு சொன்ன உடனே லிட்டரலா திட்டுனா நம்ம ஆண்டவரை. இதெல்லாம் உங்களுக்கு தேவையா ஆண்டவர்? எதுக்கு இப்படி பேசிட்டு இருக்கிறீங்க? காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றுவேன். எங்க போங்க. இந்த பேதுருனாலே ஃபர்ஸ்ட்ல வந்து நிப்பான். அவருக்கு இந்த திட்டுறது, நெகட்டிவா பேசுறது, பின்னாடி இருக்கிறது, இது எதுவுமே பிடிக்காது. எல்லாத்துலயும் முன்னாடி இருக்கணும், எல்லாத்துலயும் ஃபர்ஸ்டா இருக்கணும், எல்லாத்துலயும் நல்ல பேர் வாங்கணும், யாரும் நம்மளை திட்டக்கூடாது. இதுல ரொம்ப கான்சியஸா இருக்கிறவர் யார் அப்படின்னு சொன்னா இந்த பேதுரு. ஆனா ஆண்டவர் இதே இடத்துல அவனை உடைக்கிறார் பாருங்க. எப்படி உடைக்கிறார் அப்படின்னு சொன்னா, இந்த 12 பேர்லையும் நான் ரொம்ப மோசமானவன் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அவனுடைய வாழ்க்கை தள்ளப்பட்டுருச்சு. எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட், நான் எதுலையுமே தப்பு செய்யல, இல்ல நான் எல்லாத்துலயுமே மிஸ்டேக்கே பண்ண மாட்டேன் அப்படின்னு நின்ன ஒரு மனுஷனை எல்லாருக்கும் முன்னாடி இப்ப ஆண்டவர் எப்படி காமிக்கிறார் அப்படின்னு சொன்னா,
நீ மிஸ்டேக் பண்ணவன் தானே, நீ மிஸ்டேக் பண்ணவன் தானே, நீ மறுதளிச்சவன் தானே, நீ விட்டு கொடுத்தவன் தானே. கர்த்தருடைய பிள்ளைகளே, நிறைய பேர் வெறுமையாக்குவாங்க. எங்க வெறுமையாக்குவீங்க? நீங்க உங்களை எங்க வெறுமையாக்குவீங்க? உங்களை எங்க வெறுமையாக்குவீங்க? நிறைய பேர் ஜெப அறையில் உங்களை வெறுமையாக்குவீங்க, ஆண்டவருடைய சமூகத்தில் வெறுமையாக்குவீங்க. ஆனா யாருக்கு முன்னாடி நம்ம வெறுமையாக்க மாட்டோம் நம்மளை. ஹலோ, மனுஷனுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு நாளாவது ஒரு மனுஷனுக்கு முன்னாடி நிற்கும் போது, நான் ஒன்றும் இல்லை, என்னை விட நீ நல்லவன்ப்பா, என்னை விட நீ பெருசுப்பா, என்னை விட நீ பெரிய ஆள் தான்ப்பா, என்னை விட கடவுளை நல்லா வச்சிருக்காருப்பா, அந்த மாதிரி என்ன வந்திருக்கா அப்படின்னு கேட்டா, நான் நம்புறேன் நிறைய பேருக்கு அது வரவே வராது. எல்லாருக்கும் முன்னாடி, கர்த்தருக்கு முன்னாடி நம்மளை வெறுமையாக்குவோம், ஜெபத்துல நம்ம வெறுமையாக்குவோம். ஆனா மனுஷங்களுக்கு முன்னாடி நம்ம நிறைய நேரத்துல வெறுமைன்ற ஃபீல் நமக்கு நிறைய பேருக்கு வரவே வராது. நான் உன்னை விட ஒரு விதத்துல பெரிய தாள் தான்ப்பா, உன்னை கம்பேர் பண்ணும்போது நான் இப்படி தான்ப்பா இருக்கிறேன், நான் என்ன என்னதுல குறைஞ்சவன். ஆனா ஆண்டவர் எங்க வெறுமையாக்குவாரு? சத்தமா சொல்லுங்க, கேட்கல சத்தமா ஒரு 3 பேருடைய கையை பிடிச்சி சொல்லுங்க, மனுஷனுக்கு முன்னாடி உங்களை வெறுமையாக்குவார். ஆமேன். இதுவரைக்கும் யோபுவை செயின்ட்டா பார்த்தாங்க. யோபுவை வந்து விசாரிக்க வரும்போதே அங்க தூரத்துல கண்டு அழுதுட்டு 7 நாள் ஒரு வார்த்தையும் பேசாம இருந்தாங்களாமா. ஏன் அப்படின்னா அவ்வளோ பெரிய ஆள் யோபு, அவ்வளவு பெரிய ஆளா கண்ணுக்கு தெரிஞ்சவங்க. நாள் தாண்ட தாண்ட ஒவ்வொருத்தரும் கண்டபடி திட்டுறாங்க பாருங்களேன். யார? ஏப்பா நீங்களாப்பா இப்படி திட்டுறீங்க, நீங்களா திட்டுறீங்க. என் சுவாசம் என் கூட படுத்திருக்கிறவங்களுக்கு விகற்பமா தெரியுது, என் வேலைக்காரங்களுக்கு என் சத்தம் விகற்பமா தெரியுது. எல்லா மனுஷனுக்கு முன்னாடியும் கர்த்தர் அவனை என்ன பண்ணார்னா வெறுமையாக்கினார். ஆனா கர்த்தர் எல்லாருக்கும் முன்னாடியும் வெறுமையாக்கிட்டு மறுபடியும் பேதுருவை தட்டி எழுப்புறாரு. சொல்றாரு, நீ நீ பேதுரு இல்ல, நீ கேபா, நீ கற்பாறை, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவது இல்லை, பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளுவது இல்லை. நான் நம்புறேன் இந்த சத்தத்தை கேட்கிற யார கர்த்தர் மனுஷனுக்கு முன்னாடி வெறுமையாக்குறாரோ, மனுஷனுக்கு முன்னாடி வெறுமையாக்குறாரோ, எந்த மனுஷனுக்கு முன்பாக நீங்க வெறுமை ஆகிறீர்களோ அதே மனுஷனுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை தலைமைத்துவத்தில், கர்த்தர் உங்களை வெற்றியாய் கர்த்தர் நிறுத்தாம போகவே மாட்டார். நம்புறவங்க கரங்களை தட்டி முழு வெள்ளத்தோடு, ஆண்டவரே நான்